பகவான் கீதையில் சொல்லும் பொழுது மாசானாம் மார்கசீர்ஷோகம் ருத்தூனாம் குசுமாகரஹா என்று சொல்கிறார். அதே மாதிரி பாகவதத்தையும் மாசானாம் மார்கசீர்ஷோஸ்மி, இது விபூதி யோகம்னு பேர். நான் எந்தெந்த ரூபத்தில் நான் இருக்கேன் என்பதை பகவான் சொல்லும் பொழுது அந்த ரித்துக்குள்ளே வசந்த ரித்து, சித்திர வைகாசி அந்த மாதத்துக்கு வசந்த ரித்துன்னு பேர், அதுவாக இருக்கேன். மாதங்களுக்குள்ளே நான் மார்கழி மாதமாக இருக்கேன். ஏன்னா தட்சிணாயனம் தேவர்களுக்கு ராத்திரி, உத்தராயணம் பகல். அப்போ உத்தராயணம் பகல்னா தை மாதம் பகல்னா அதுக்கு முன்னாடி மாதம் மார்கழி மாதம் தேவர்களுக்கு வெடிகாத்தால நாள். அதனால் தேவர்களுடைய வெடியற்காலையில் சமயத்தில் நம்மளும் வெடியற்காலையில் எழுந்துட்டு பாக்கி மாதங்களில் தூங்கினா பரவாயில்லை, தூங்கக்கூடாது. ஆனால் மார்கழி மாதம் கட்டாயம் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்துண்டு கோலம் போட்டு நம்ம அந்த பகவானை காலங்காத்தால் பூஜை பண்ணணும். இதுக்கு சில நியமங்கள்லாம் சொல்கிறா. சூரியனை பார்த்த பிறகு தான் நீ உபஸ்தானம் பண்ணணும், காலங்காத்தால் பூஜை பண்ண சொல்கிறீங்களே அப்படின்னா இந்த மார்கழி மாதம் மாத்திரம் ஸ்பெஷல். இதுக்கு தனியாக பூஜை பண்ணி மார்கழி மாதம், இந்த மார்கழி மாதம் விடியற்காலையில் ஒரு நாளைக்கு நம்ம ஆற்றுல பூஜை பண்ணினோம்னா 1000 வருஷம் பூஜை பண்ணின பலன் கிடச்சிருமா. கோவிலில் பாக்கி நாளில் ஒழுங்காக பண்ணுறாலோ இல்லையோ, இந்த மார்கழி மாதம் ஒரு சின்ன கோவிலாக இருந்தால் கூட அதில் ஒரு பட்டாச்சாரி காலம்புரை எழுந்து ஏதோ ஸ்பீக்கரை போட்டு திருப்பாவை பாடுறது, ஏதோ பாட்டு பாடுறது, அவர் அபிஷேகம் பண்ணி 4 பேர் பிரசாதம் வாங்கிட்டு போகிறா. பொங்கல் மார்கழி திங்கள் மடி நிறைய பொங்கல் அப்படின்னு சின்ன வயசில் நாங்கள்லாம் சொல்லுவோம். அப்படி காலங்காத்தால் நாங்கள் பாடசாலையில் படிக்கும்பொழுது அப்படி பிரதட்சிணமாக கிரி பிரதட்சிணம்னு வேதத்தை சுருண்டு போவோம். கடத்தில் வரும்பொழுது உடனே சகசநாமத்தை சொல்லும் வாத்தியார், சகசநாமத்தை சுருண்டு வருவோம். அதுமாதிரி பஜனை எல்லாம் நடக்கும், தெரு பஜனை, ஸ்ட்ரீட் பஜனை. இதெல்லாம் எதுக்குடான்னா இந்த மார்கழி மாதம் அந்த பனிப்பொழிவு இருக்கே, அதில் ஒரு சில அதுக்காக தான் மார்கழி மாதம் விடியற்காலையில் அப்படி சுற்றி வீதி பிரதர்ஷனம் பண்ணணும். பாக்கி பேர் அதுக்கு போகிறாலோ இல்லையோ, இந்த முடியறட்டயத்துக்கு பிரசாதம் வாங்குறதுக்காக இதை கலந்துட்டுருவா கடைசியில். அப்படி அதில் கலந்துட்டாலும் பகவான் அனுகிரகம் பண்ணுவான்னு இதை யாரை ஆரம்பித்து வச்சா, இது நம்ம பண்ணிட்டு இருக்கோமே, இது எங்கே ஆரம்பிச்சதுன்னா பாகவதத்தில் கோபிகைகள் பண்ணினார்னு இங்கே ஆரம்பிக்கிறார் 21வது அத்தியாயத்தில். 22வது அத்தியாயத்தில் ஹேமந்தே பிரதமே மாசி சேருருகவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன்யர்ச்சனவ்ரதம் ஆப்ளுத்யாம்பசி காளிந்தியாம் ஜலாந்தே சோதிதேருணே கிருத்வா பிரதிகிருதிம் தேவீம் ஆனர்ச்சுன்ருபசைகதீம். ஹேமந்தேனா ஹேமந்த ரித்து. இந்த ஹேமந்த ரித்துவில் பிரதமே மாசி ஒரு வருதுக்கு 2 மாதம். இந்த ஹேமந்த ரித்துக்கு 2 மாதம், மார்கழி தைன்னு. அதில் முதல் மாதத்தில் நந்தவ்ரஜ குமாரிகாக, அந்த கோகுலத்தில் உள்ள குமாரிகள். குமாரினாலே 5 வயசு உள்ளவள்னு அர்த்தம். குமாரன் குமாரின்னா என்ன அர்த்தம்னா, கூனா மன்மதன் அர்த்தம். குத்சிதமான மன்மதனை மாரணம் பண்ணக்கூடிய வயசு. அந்த 4-5 வயசில் அவளுக்கு காமம் ஏற்படாது. அதனால் குமாரின்னு. குமாரின்னு மாத்திரம் இல்லை, குமாரி காகான்னு வேறு சொன்னார். காங்கிறது 2 விதத்தில் வரும். ஸ்வார்த்தே கப்பிரத்தியா, அல்பார்த்தே கப்பிரத்தியான்னு 2 விதத்தில். ஸ்வகம் அப்படிங்கும்போது அது ஸ்வார்த்தமான கப்பிரத்தியம். ஸ்வக்கியா இந்த அல்பார்த்தம்ங்கிறது சின்னதுக்கு கப்பிரத்தியம் சொல்லுவாள். குமாரி காகாங்கும்பொழுதே என்ன அர்த்தம்னா 4-5 வயசு, 5 வயசு கூட ஆகலை, 4, 3, 5 அந்த வயசில் உள்ளவர்கள் அந்த குமாரிகைகள்லாம் என்ன பண்ணினானா, ஹேமந்தே பிரதமே மாசி நந்தவ்ரஜ குமாரிகாக, அவர்கள்லாம் கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் அவளுக்கு ஆசை. சின்ன வயசில் கல்யாணம் பண்ணிக்கணும் ஆசை வருமானா, அந்த காலத்தில் 4-5 வயசில் பண்ணிட்டு இருந்தா. காமம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே கல்யாணத்தை பண்ணிட்டோம்னா காமன்னு ஒன்று உண்டானா யார் உடையவனோ அவன்கிட்ட உண்டாகும். இதுமாதிரி கண்ணா பண்ணான்னு ஓடாது. அதுக்காக அந்த வயசில் சின்ன வயசுலேயே பண்ணிட்டு இருந்தா. அதில் சில அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும். ஒரு சின்ன வயசுலேயே பண்ணும்போது திடீர்னு போயிட்டானா என்ன பண்ணுறது, அதில் ஒரு ப்ராப்ளம் வருதுனால அப்புறம் மாற்றினா பெரியவாடலாம் சில பேர். அதனால் நந்தவ்ரஜகுமாரிக்காக சேருரு ஹவிஷ்யம், பொங்கல் பண்ணுறது சாப்பிட்றதுங்கிறத இங்கே சொல்கிறார். ஹவிஸ்ன்னு பேர்.
கஞ்சி வடிச்சிட்டான்னா அது ஹவிஸ் ஆகாது. கஞ்சி வடிக்காமல் சாப்பிட்டா தான் ஹவிஸ்னு பேர். இப்போ குக்கர் வந்த பிறகு எல்லோரும் டெய்லி ஹவிஸ் தான் சாப்பிட்டுன்னு இருக்கா. அது வடிக்கிறதே இல்லை. அந்த காலத்தில் வெங்கல பானையில் வடிச்சு கஞ்சி வடிக்கிறதுன்னு ஒன்று உண்டு. அதுக்கு தனி சக்தி. அதனால் அந்த ஹவிஸ்னு பேர் அந்த பொங்கல். சேருர் ஹவிஷ்யம் புஞ்சானாக காத்யாயன்யர்ச்சனௌ விரதம். இவர்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்னு அவள் யோசிக்கும்பொழுது சாண்டில்யன்னு ஒரு மகரிஷி வந்தார். குழந்தைகளாக என்ன பேசுகிறீன்னு. இந்த குழந்தைகள் சொன்னால் லலிதா, விஷாகா, துங்க வித்யா, நிறைய குழந்தைகள் இருக்குது. அந்த பெண் குழந்தைகளாம் தாத்தா நாங்கள் என்ன பேசுகிறோன்னு உங்களுக்கு புரியாதுன்னா அவர் சொன்னார், சாண்டில்ய மகரிஷி, நான் முனிவர்மா, நீங்கள் கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும் தானே பிளான் பண்ணுறேன், அது நடக்காதுன்னா. ஏன் தாத்தா அப்படி சொல்கிறேன்? நீங்கள்லாம் காலம்பரை 8 மணிக்கு எழுந்துக்கிறேன், உங்களை கண்டா சரியாக வராது. கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னா காலங்காத்தால் 4 மணிக்கே எழுந்துண்டு நீங்கள் யமுனையில் குளிர குடைந்து நீராடி யமுனையில் குளிச்சுட்டு தேவியை பூஜை பண்ணணும். அம்பாவை பூஜை பண்ணினாதான் இப்போ நமக்கு கலவு சண்டி விநாயகன்னு கலியுகத்தில் ஸ்பெஷலாக சண்டியை ரொம்ப விசேஷமாக சொல்கிறார். ஆபதி கிம்கரணீயம் அப்படின்னு சங்கராச்சாரிட்ட கேள்வி கேட்குறான் சிஷ்யன். அவர் சொல்கிறார், ஸ்மரணீயம் சரணயுகலம் அம்பாயாகா, ஆபத்து வரும்பொழுது அம்பாவை ஸ்மரிச்சிக்கோ அப்படிங்கிறார். அதனால் நீங்கள் உங்களுக்கு இப்போ கிருஷ்ணனை கல்யாணம் பண்ணிக்கணுன்னா இதில் ஒரு 2 விதமான விஷயம் இருக்குது. கிருஷ்ணன்ங்கிறது பரமாத்மான்னு பார்த்தோம்னா அந்த பரமாத்மாவை மறைக்கிறத மாயா ஸ்வரூபினி யாருன்னா அம்பாள். அந்த மாயை நீங்கினா தான் பரமாத்மாவை பார்க்க முடியும். அப்போ மாயையே தேவியை பூஜை பண்ணினாதான் மாயாதேவியான தேவி கண்ணனை பரமாத்மாவை காட்டி கொடுப்பார். லௌகீக நியாயம் என்னடான்னா, கண்ணன் கணவன்னா கண்ணனுடைய சகோதரி யாருடான்னா நாத்தனார். ஆற்றுக்காரரை கைக்குள்ளே போட்டுக்கணுன்னா முதல்ல நாத்தனாருக்கு பூஜையை போட்டுடணும். முக்கால்வாசி குடும்பத்தில் ப்ராப்ளம் உண்டாக்குறதே இந்த நாத்தனார் தான். அதுதான் சமஸ்கிருதத்தில் அந்த நாத்தனாருக்கு ஒரு பேர் நனாந்தான்னு பேர். நனாந்தானான்னு அர்த்தம் நந்ததீத்தி நனாந்தா. எவ்வளோ கொடுத்தாலும் திருப்தின்னு சொல்ல மாட்டான். ஏதாவது கேட்டுன்னு இருப்பாள் போல. கோச்சிக்காய்ங்கோ இருக்கிறத சொல்கிறேன். அவள் ஒரு சில பேர் நல்ல வாழும் இருப்பான், எப்படி இருப்பான், எல்லோரும் நாத்தனாரா இந்த வாழும் இருப்பான், நாத்தனாரை பார்த்த வாழும் இருப்பாள். அப்போ நான் இந்த கணவனை பூஜை பண்ணணும்னா முதல்ல அதுக்கு முன்னாடி நாத்தனாரை பூஜை பண்ணணும். அது ஒரு லௌகீக நியாயத்தையும் இங்கே காட்டுறார்கள் கோபிகைகள். காலம்பரை எழுந்துண்டு அவள் என்ன பண்ணினாங்கிற அந்த கோபிகைகள் பண்ணின அதே அந்த மார்கழி மாத நோன்பை ஆண்டாள் மறுபடியும் ஸ்ரீவில்லிபுத்தூரில், நம்ம ஊரில் இங்கே பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருந்த ஆண்டாள் தன்னையே ஒரு கோபியாக பாவித்து கொண்டு அங்கே இருக்கிற வடபத்திரசாயிங்கிற அந்த பெருமாளையே கண்ணனாக பாவித்து அங்கே இருக்கிற குளத்தையே யமுனையாக நினைத்து அந்த ஆண்டாளும் இந்த விரதத்தை பண்ணுறாள். அதனால் 4000 படிக்கிறோமோ இல்லையோ இந்த 30 பாசுரமாவது நம்ம படிக்கணும். அதில் முக்கியமாக இந்த மார்கழி மாதத்தில் படித்தா ரொம்ப விசேஷம். மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராடப் போதுவீர் போதுமினோ நீரிழையீர் சீர்மல்குமாயிப்பாடி செல்வச் சிறுமீர்காள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்த கோபன் குமரன் ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனிச் செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பறை தருவான் பாரோர் புகழப் படிந்தேலோரெம்பாவாய். மார்கழி திங்கள்னா மாதம்னு அர்த்தம். இந்த மார்கழி மாதம் மதி நிறைந்த நன்னாளால் இவா மார்கழி மாதம் நோன்பு ஆரம்பிக்கிற அன்னைக்கு எதிர்ச்சியாக பௌர்ணமி தான். மதினா சந்திரன் அர்த்தம். அதனால் மதி நிறைந்த நன்னாளால் அந்த பௌர்ணமியும் சேர்ந்தது. இந்த கோபிகைகள் கண்ணனோட பேசுகிறத பார்த்துட்டு அந்த ஊரில் இருக்கிற பாட்டியெல்லாம் சொன்னான், இந்த கண்ணனோட நீங்கள் குழந்தைகள்லாம் பெண் குழந்தைகள்லாம் அந்த புருஷ பசங்களோட சேர்ந்து பேசினா மூக்கு அருந்துடும் காது அருந்துடும், அப்படிலாம் போகக்கூடாது பேசக்கூடாது அப்படின்னு அந்த காலத்தில் சொல்லுவாள். இன்றைக்கி போகக்கூடாதுன்னு சொன்னக்கூடிய அதே அந்த வயசானவாலாம் என்ன பண்ணினா இன்றைக்கி கண்ணனை பார்த்து இந்த பெண் குழந்தைங்கள்லாம் காலங்காத்தால் யமுனையில் போய் குளிக்க போகிறாப்பா, புருஷத்துணை இல்லாமல் போகக்கூடாது, நீ கூட போ. உன்னை கிருஷ்ணன் சொன்னான். அந்த பாட்டி சொன்னாலே அந்த பொன்னாட்டி கூட சேர்ந்தா மூக்கு அருந்துடும் காது அருந்துடும். அதெல்லாம் நாங்கள் சொல்லாமல் நீங்களாக போய் பேசினா தான் மூக்கு காதெல்லாம் இருக்கும். இந்த மூக்கு காது அறுறதுலாம் போன அவதாரம் ராமாவதாரத்தில் தான் சூர்பனுக்கு மூக்கு காதை அறுத்ததுலாம். இந்த கிருஷ்ணாவதாரத்தில் அதெல்லாம் கிடையாது.
அதனால் கோபிகைகளோட சேராத, கண்ணனோட சேராதேன்னு சொன்ன அந்த வயசானவாள்லாம் கூட இன்றைக்கி எல்லாம் பேசுகிறா. குழந்தைகள்லாம் மார்கழி மாதம் நோன்பு செய்கிறார்கள், மழை பொழியணும்னு. கண்ணனே துணைக்கி போகிறான், அவ்வளோ அழகாக இருக்குன்னு அவளே சேர்த்து விட்டதுனால மதினா புத்தி, அந்த பெரியவாளுக்கும் புத்தி நன்னா இருக்குது. இன்றைக்கி கண்ணனோட சேர்ந்து போங்கோங்கிறாளேன்னு மதி நிறைந்த நன்னாளால் நம்மலாம் என்ன போகிறோன்னா நீராட போதுவீர். நீராடுறதுனா குளிக்கிறதுன்னு அர்த்தம். இது பொதுவாக சொல்லும்போது நீராட போகிறதுன்னு பேர். ஆனால் அவளுக்குள்ளே என்ன பேசுகிறான்னா, அங்கே எம்மனில் போய் நீராடுறது முக்கியம் இல்லை, அங்கே போய் கிருஷ்ணனோட டான்ஸ் ஆகும். நீர் ஆடப்போதுவீர், அதை பிரித்து படிக்கணும். நீர் ஆடப்போதுவீர். நம்மெல்லாம் போய் அங்கே போய் கிருஷ்ணனோட டான்ஸ் ஆடலாம், ராசம் ஆடலாம். நீர் ஆடப்போதுவீர் போதுமினோ நேரிழையீர். போதுவீர் போதுமினோ, யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எல்லாரும் வரலாம். பெரியாழ்வார் கண்ணனுடைய வேணுகானத்தை வர்ணிக்கும் பொழுது, நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர்கால் இதோர் அற்புதம் கேளீர். நாவலம் பெரிய தீவில், நாவலம் தீவுனா என்ன அர்த்தம்னா ஜம்பூ தீபம் சொல்லுமே, ஜம்பூ பழத்துக்கு தான் நாவல் பழம்னு பேர். இந்த ஜம்பூ தீபங்கிறத அப்படியே தமிழில் சொல்கிறார் பெரியாழ்வார். நாவலம் பெரிய தீவினில் வாழும் நங்கை மீர். நாவலம் தீவுனா ஜம்பூ தீவி, பாரத வருஷ பரதகண்டினா ஜம்பூ தீவுங்கிறது நம்ம சம்பிரதாயத்தில் சொல்கிறோம். சதுசாகர பரியந்தம் கோ பிராமணே பிஷ்பம் பவது அப்படின்னு. சதுசாகரன்னா இருக்கிறது மூணு கடல் தானே தெரியுது. இந்திய பெருங்கடல், அரபிக் கடல், பசிபிக் கடல்னு. அதுக்கப்புறம் இன்னும் ஆர்டிக் பிரதேசம்னு இருக்குது, அண்ணண்ட. அதையும் சேர்த்தா தான் சதுசாகர பரியந்தம்னு வரும். அப்போனா அவ்வளோ தூரம் விரிவாக இருந்திருக்கு நம்ம பாரத தேசம். அதை குறுக்கி அவெல்லாம் சுருக்கி அவள் குரூப்பு ஜாஸ்தியாகி இப்போ இருக்க ரொம்ப கம்மியாகிட்டான். அதனால் தான் மறுபடியும் இந்த காஷ்மீர் விட்டு போன பிரதேசம் எல்லாத்தையும் சேர்க்கணுங்கிறான். ஏன்னா அவ்வளோ பெரிய காந்தார தேசம்னு இருந்தது, அது கந்தகார்னு ஆகிடுத்து. இப்படி எல்லாம் குறுகின்றே வந்துட்டுருக்கு பாரத தேசம். மறுபடியும் விஸ்தாரமாக ஆகணும். அந்த நாவலம் பெரிய தீவினியில் வாழும் நங்கை மீர்கால், அந்த ஜம்பூ தீபத்தில் இருக்கிற பெண்களே நீங்கள் எல்லாரும் கண்ணனுடைய வேணுகானத்தை கேளுங்கோ வாங்கோ அப்படின்னு இந்த கூப்பிடுறார் பெரியாழ்வார். ஆனால் அம்மா புலி 8 அடி பாஞ்சுதுன்னா குட்டி புலி 16 அடி பாயும்பா. ஆழ்வார் ஜம்பூ தீபத்தில் இருக்கிற பெண்களே கண்ணனை பார்க்க வாங்கோன்னா. ஆனால் ஆண்டாள் அதை விட கருணை ஜாஸ்தி. வையத்து வாழ்வீர்கள் நாமம் நம்பாவைக்கு. வையத்து வாழ்வீர்கள், இந்த உலகத்தில் பொம்மநாட்டியாக யார் பிறந்தாலோ எல்லாருமே கிருஷ்ணனை பார்க்கணும். அது ஆண்டாள் சொன்னது தான் என்னமோ தெரியல. இன்றைக்கி ஃபாரின்காரா அமெரிக்கா முதற்கொண்டு அவள் அழகாக கோபி இட்டுண்டு, அவள் அழகாக மடிசார் கட்டிண்டு, பஞ்சகேசம் கட்டிண்டு, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ணா கூட வரல, கிருஷ்ணா கிருஷ்ணான்னு அவள் பாடின்னு இருக்கா. அவளுக்கு புரியறது கிருஷ்ணன்கிட்ட வந்தானா நமக்கு நிம்மதின்னு ஃபாரின்காரன் முதற்கொண்டு ஹரே கிருஷ்ணா வந்துன்னு இருக்கான். அவள் நம்மளை மாதிரி பஞ்சகச்சம் கட்டிண்டு, அவள் நம்மளை மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு நெத்திக்கிட்டு வரா. இங்கே இருக்கிற மூட பசங்கள்லாம் என்ன பண்ணுறான்னா அவனை மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு அழகுறையாக போட்டு அது அங்கே தான் சுகம் நினச்சின்னு சுற்றிட்டு இருக்கு. அங்கே போகிறேங்கிறது, அங்கே போய்ட்டு கடைசியில் தெரியும் அங்கே ஒன்றும் இல்லை, இங்கே தான். ஏன்னா அவனே துரத்தி அடிச்சிட்டு இருக்கான். இப்போ அங்கே வராதிங்க ஒன்று, அவனை விசா கிடையாது ஒன்றும் கிடையாதுங்கிறான். கடைசியில் நம்ம ஊர் தான் சொந்தம்னு அங்கே போனால் தான் தெரியும். அதனால் இப்போ வையத்து வாழ்வீர்கள் இங்கே சொல்ல வந்த விஷயம், நீராட போதுவீர் போதுமினோ. யாருக்கு கண்ணனோட டான்ஸ் இந்த ராசலீலையில் ஆடணும்னு ஆசை இருக்கோ எல்லாரும் வரலாம். நியமம் ஜாதி பேத மதம் எதுவும் கிடையாது, மதபேதம் கூட கிடையாது. பாரசீக் தேசத்தில், ஈரான் பிரதேசத்தில் ஒரு பொண்ணு ஹசீனான்னு பேர், அந்த ஊர் முஸ்லீம் ராஜாவுடைய பொண்ணு. அங்கே வியாபாரத்துக்கு இந்தியாவிலேருந்து ஒரு பிருந்தாவனத்துலேருந்து ஒரு பெரியவர் போனார், வயசான தாத்தா. அந்த பொண்ணு அந்த பெரியவரை பார்த்து, உங்கூர் இந்தியாவில் என்ன பெருமைன்னு. எங்கூர்லையா? எங்கூர் பிருந்தாவனத்தை, மதுரையில் கிருஷ்ணன்னு ஒருத்தன் இருக்கான், அழகாக புல்லாங்குழல் ஊதுவான் என்றெல்லாம் சொல்ல. ரொம்ப அழகாக இருப்பான்னு சொன்ன உடனே இந்த ஹசீனான்னு அவளுக்கு ஒரு தோழி மந்திரி பொண்ணு ஹமீதான்னு பேர், ரெண்டும் முஸ்லீம் குழந்தைகள். இந்த ஹசீனா ஹமீதா 2 பேருக்குமே பாரத தேசத்தில் போய் கண்ணனை பார்க்கணுன்னு ஆசை வந்துடுச்சு. அவள் அம்மா அப்பாட்ட சொல்கிறா, நாங்கள் ஒரு தடவையாவது போய்ட்டு வரோம்னு. அந்த காலத்தில் கப்பலில் தான் போய்ட்டு வந்துட்டு இருந்தா வியாபாரம்லாம். அப்போ ஒரு கப்பல் இந்தியாவுக்கு கிளம்புறது அப்படின்ன உடனே இந்த 2 குழந்தைகளையும் அந்த வயசான தாத்தா நம்பிக்கை உள்ளவராக இருக்கிறதுனால அவரோட அனுப்பிச்சிட்டு, நீங்கள் அந்த இந்தியாவில் போய்
பிருந்தாவனத்தில் போய் கண்ணனை பார்த்துட்டு அதே கப்பல் திரும்பி வரும், அதோட வந்துடுங்கோன்னு. அந்த கப்பலில் போகிறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. அதுக்கு வேண்டிய ரொம்ப 1 மாதம் 2 மாதம் ஆகுமே. அதுக்கு வேண்டிய சாப்பாடு சாமான், வியாபாரத்துக்கு இங்கேருந்து கொண்டு போகக்கூடிய அந்த முத்து வைரங்கள், இங்கேருந்து கொண்டு போகக்கூடிய சாமான்கள், பரஸ்பரம் பண்டம் மாற்றத்திற்கு எல்லாம் எடுத்துட்டு கப்பல் கிளம்ப போகிறது. திடீர்னு அந்த காலத்தில் கப்பல் கொள்ளைக்காரர்கள், கடல் கொள்ளைக்காரர்கள்னு திடீர்னு ஒரு குரூப் அங்கே வந்து அங்கே இருக்கிற எல்லாரையும் அடித்து எல்லாரையும் வதம் பண்ணி சாமானை தூக்கும்போது இந்த குழந்தைகள் எங்கேயோ ஒளிஞ்சின்றது. அந்த கப்பல் கிளம்பிடுச்சு, பாக்கி பேரோட கிளம்பிடுச்சு. அப்படியே அந்த கப்பலாக அந்த தாத்தாவும் இல்லை, தாத்தா இருந்தார் பொழுது அவரும் தப்பிச்சுட்டார். அவரோட சேர்ந்து இந்தியாவுக்கு வந்துடுச்சு. பிருந்தாவனத்துக்கு வந்தால் பிருந்தாவனத்தில் கிருஷ்ணன் எங்கே, இங்கே தான் பிருந்தாவனத்தில் யமுனக்கரையில் வருவான் அப்படின்னு அந்த தாத்தா சொல்லியிருக்கார். சொன்னால் கரெக்டாக அப்போ தான் அந்த ராதாரமன்னு உங்கள் கோவில் இருக்குது. அந்த கோவில் உற்சவம், அந்த உற்சவத்தில் நம்ம தெப்போத்சவம்னு பண்ணுவோமே, அது மாதிரி அங்கே யமுனையில் ஒரு தெப்போத்சவம் பண்ணுறா. அதில் கிருஷ்ணன் வரான், வேணுகானம் மரண்டு. இந்த குழந்தைகளும் அந்த எல்லாரோட சேர்ந்து பஜனை பண்ணிட்டு இருக்கா. மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா. ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே ஜய ராதே ஜய ராதே ராதே ராதே, ஜய ராதே 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 ராதே, ஜய ராதே 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 ராதே. ஹே மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, யாதவ கிருஷ்ணா ஏது நந்தன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மாதவ கிருஷ்ணா மதுசூதன கிருஷ்ணா, மனமோகன கிருஷ்ணா மனமோகன கிருஷ்ணா. இந்த குழந்தைகள் பாடிகிட்டே இருக்க இப்போ என்ன ஆச்சுன்னா, பாக்கி பேருக்கெல்லாம் உற்சவ பெருமாள் தான் தெரிகிறார். இவா 2 பேருக்கும் உண்மையிலே கிருஷ்ணன் கிருஷ்ணனாகவும் ராதையோட அஷ்ட சகிகளோட அந்த குழந்தைகளுக்கு எங்கேயோ ஈரானில் எங்கேயோ பிறந்த அந்த குழந்தைகள் அந்த உண்மையான பக்தியோட கண்ணனை பார்க்கணும், அதனால கண்ணன் தரிசனம் கிடச்சிது. அப்போ அந்த பிருந்தாவனத்தில் இருந்த ஆச்சாரியர் அவளுக்கு தீட்சையை கொடுத்து, அந்த கிருஷ்ணனுக்கு அந்த காலத்தில் உண்டே கீதம் சிராவயாமி நித்தம் தரிசையாமி இதெல்லாம் உண்டு. அதுக்கு கீதம் பாட்டு பாடுறதுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு தேவதாசிகள்னு இருந்தால் அதை நடுவில் இதெல்லாம் தூக்கிட்டு அதெல்லாம் இப்போ பட்டர்னு ஒருத்தர் இருந்தால் கோவிலில் புதிவாதம் போது மந்திரம் சொல்கிறதுக்கு அதையும் தூக்கிட்டார். ஒன்றுமே இல்லை, சிவாச்சாரியால் இல்லாத அளவுக்கு போயின்னு இருக்கு. அப்படி அந்த பகவானுடைய அவள்லாம் நிறைய கைங்கரியம் பண்ணியிருக்கா. அவள் அந்த கிருஷ்ணனுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கு அந்த பிருந்தாவனத்திலே இருந்துவிட்டார்கள், திரும்பி போகலை. எங்கேயோ பிறந்தவா எப்படியோ கிருஷ்ண கதையை கேட்டு ஸ்ருதமாத்ரோபிய ஸ்திரீனாம் பிரசஹ்ய ஆகர்ஷத்தே மனஹா. ஒரு தடவை கிருஷ்ணனை கேட்டுட்டோன்னா அவனை பார்க்கணுன்னு யாருக்கு தான் தோணாதுங்கிறார் பாகவதத்தில். அப்போ ஆண்டாள் சொன்னது எவ்வளோ சத்தியமாக எடுத்து பாருங்கோ. வையத்து வாழ்வீர்கள், உலகத்தில் பெண்ணாக பிறந்த எல்லாருமே அந்த கண்ணனை அடையிறதுக்கு தான். சொல்லும்போது ஒன்று ஞாபகம் வருது. ஒரு நர்ஸு அம்மா இருந்தால் பாம்பேயில், கல்யாணமே பண்ணிக்கல. அது அந்த கைங்கரியம், அது இது மாதிரி கைங்கரியம் பண்ணுற மாதிரி ஒரு தொழில், நர்ஸாக இருக்கக்கூடிய கைங்கரியம். கல்யாணமே பண்ணிக்கல. அப்போ அவள் பந்துக்கெல்லாம் கேட்டால் கல்யாணம் பண்ணிக்கலான்னு நீங்கள் கடைசியில் எங்கே போவேன்னு கேட்டால், கிருஷ்ணருக்கு 16,108 பத்னிகள்னு சொல்கிறாரே, 16,109 நான் போய் சேருவேன்னா. கண்ணனையே நான் பிரேமித்து கண்ணனையே ஆண்டாள் அடைஞ்ச மாதிரி நானும் அடைவேன். அப்படி ஒரு தைரியத்தோடு இருந்தால் அந்த அம்மா. போதுமினோ நேரிழையீர் சீர் மல்குமாய்ப்பாடி செல்வச் சிறுமீர்கள், செல்வச் சிறுமிகள்ங்கிறார். செல்வம் மாதிரி அந்த பெண் குழந்தைகளை காப்பாற்றணும்.
அதுவும் நம்ம பெண் குழந்தைகளை கொண்டு போகிறதுக்கு எதுக்கு கண்ணுக்கானம் கட்டின்னு சில பேர் நிற்கிறா. அதனால் ஜாக்கிரதையாக காப்பாற்றணும். செல்வச் சிறுமீர்கள் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் குமரன். ஒரு ரத்னத்தை எப்படி பத்திரமாக காப்பாற்றி அதை உடையவனுக்கு கொடுத்தா எப்படி நிம்மதியாக இருக்குமோ அது மாதிரி நம்ம கொடுக்கணும். கூர்வேல் கொடுந்தொழிலன்னு இந்த நந்தகோபன் பச்சை புல்லை கூட மிதிக்க மாட்டானா. ஏன்னா பச்சை புல்லை முதிச்சிட்டான்னா அப்புறம் அந்த இடத்துல புல் வராது. சாதாரணமாக ஆடு கடித்தா மாடு கடித்தா கூட புல் வளரும். இந்த மனுஷன் நடந்துட்டான் வச்சுங்கோ, அப்புறம் அந்த புல் வளராது. அப்புறம் ஒத்தையடி பாதைன்னு அதுக்கு பேர் வந்துடும். நம்ம காலுக்கு எவ்வளோ பவரை பாருங்க. ஒரு தடவை நடந்து போய்ட்டு வந்தாச்சுன்னா அப்புறம் புல் கூட முளைக்க மாட்டேங்கிறது. அப்படி பச்சை புல்லை முதிச்சிட்டான்னா அப்புறம் அந்த இடத்துல புல் வளராமல் மாட்டுக்கு புல் கிடைக்காம போயிடுமேன்னு எந்த இடத்துல காஞ்ச புல்லாக இருக்கோ அங்கெல்லாம் தாண்டி தாண்டி குதிச்சு போவாடாம். யார்? நந்தகோபன். அப்படி பச்சை புல்லை முதிக்காத அந்த நந்தகோபனை போய் இந்த ஆண்டாள் சொல்கிறாள், கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன். கூர்வேல் கொடுந்தொழிலன். நந்தகோபனுக்கு ஏன் கூர்வேல் கொடுந்தொழிலன்னு பேருன்னா, அந்த நந்தகோபன் கிருஷ்ணனை தொட்டிலில் போட்டு பக்கத்தில் வேலை வச்சுன்னு உட்காந்துருப்பாரான். எதுக்குடான்னா, இந்த பூதனை சகடாசுரன் யாராவது அசுரன் வந்தால் குத்துறதுக்கானா? அதுக்கு இல்லை. ஒரு கொசு வந்தால் கூட அந்த கொசுவை வேலால் குத்துவாரான். அப்படி கண்ணனிடத்தில் அவ்வளோ பரிவு உள்ளவர்னு. நந்தகோபன் குமரன். எப்போ மாமனாராக வரப்போகிறோம் நந்தகோபர் குமரன் சொல்ல வேண்டாமோ? மாமனார் போய் நந்தகோபன்னு சொல்கிறாளேன்னா அப்படி எல்லார்ட்டையும் இந்த பிகு காட்டாமல் ஃப்ரீயாக பழகிறவர். அதனால் நந்தகோபன் குமரன். ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம். ஏரார்ந்த கன்னிங்கிறான். ஏரார்ந்த கண்ணினா பார்க்கும்பொழுதே யசோத கண்ணு கொஞ்சம் பெருசாக இருக்கான். யசோத கண்ணு ஏன் பெருசாக இருக்குடான்னா, கண்ணனை பார்த்து 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 அவள் கண்ணும் கண்ணன் மாதிரி பெருசாக எடுத்தான். ஏரார்ந்த கன்னி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதி எம்போல் முகத்தான். கார்மேனி நல்ல நீலவண்ண பெருமாள். கண்ணு கொஞ்சம் சேப்பாக இருக்கான். அதனால் புண்டரீ காட்சன்னு பகவானுக்கு பேருக்கு. தாமரை மாதிரி கண்ணோடையவன். கதிர்மதியம் போல் முகத்தான். சூரியனை மாதிரியும் சந்திரனை மாதிரியும் உள்ள கண்கள் உடையவன்கிறாள். ஏண்டான்னா, பகைவர்களுக்கு சூரியனாகவும் பக்தர்களுக்கு சந்திரனாகவும் இருக்கக்கூடிய கண்கள். கதிர்மதியம் போல் முகத்தான். கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான். நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த நாராயணனான கண்ணனே நமக்கே, பக்தர்களான நமக்கே பறைன்னா சாதாரண இந்த குழந்தைகளுக்கு ஒரு வாத்தியம் அது பண்ணித்தரேன்னு சொல்லியிருக்கான். அவளுக்கு ஒரு வாத்தியம் பண்ணி லலிதா விசாகா சந்திரான்னு பேர் எழுதி வச்சுருக்கான். அது சாதாரண பறையின்னு அர்த்தம். அது ஒரு வாத்தியம். ஆனால் உண்மையான அர்த்தம்னா பறைனா நமக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பான். பாரோர் புகழ படிந்தேலோர் எம்பாவாய். அடுத்த பாசகத்தில் வையத்து வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளீரோம். பார்க்கடலில் பையத்துயின்ற பரமநடிபாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையிட்டெழுதோம் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதனச் செய்யோம் தீக்குறளை சென்றோதோம். ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உய்யுமாறெண்ணி உகந்தேலோ ரெம்பாவாய். அழகா ஒரு விரதம்னு பண்ணினா அதுக்கு சில நியமங்கள்லாம் சொல்லியிருக்கு. இனிமேல் நெய் சாப்பிடக்கூடாது, பால் சாப்பிடக்கூடாது. நெய் குடிக்கக்கூடாது, பால் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லக்கூடாதான்னா அது நம்ம பிராமண சம்பிரதாயத்தில் சாப்பிடக்கூடாதுன்னு தான் வழக்கம். காபி சாப்பிட்டுலாம், காபி குடிக்கிறலாம் குடிக்கலாம், காபி சாப்பிட்டுலாம், காபி சாப்பிட்றலாம். அந்த சம்பிரதாயத்தில் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் அப்படிங்கிறாள். அது மாத்திரம் இல்லை, கிருஷ்ணன் வந்த பிறகு இருக்கிற பால் நெய்யை அவனையே குடிச்சிட்டு போயிட்டானா நெய் குடிக்கிற வஸ்துவா கடிக்கிற வஸ்துவானே மறந்து போயிடுதான். அதனால் அவள் நெய் குடியோம் பால் குடியோம் சொல்லாமல் நெய் உண்ணோம் பால் உண்ணோம் நாட்காலே நீராடி என்றெல்லாம் அது நியமங்கள்லாம் சொல்லி ஓங்கி உலகந்த உத்தவன் பேர்பாடின்னு அவனுடைய பெரிய பாடம். இதனால் என்னென்னா, மாதம் மும்மாரி பெய்து மழை பெஞ்சு லோகம் க்ஷேமமாக இருக்கணும். இந்த விரதத்தை கோபிகைகள் பண்ணின்னு தான் ஆண்டாலும் பண்ணுறாள். அப்படி கோபிகைகள்லாம் யமுனையில் போய் அம்பாள் விக்கிரகத்தை பண்ணி வச்சு மண்ணால் அந்த அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறார்கள். கல்யாணம் ஆகாத குழந்தைகள்லாம் இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே கல்யாணம் ஆகும். சாண்டில்ய மகரிஷி கோபிகைகளுக்கு சொல்லி கொடுத்த மந்திரம் காத்யாயனி மந்திரன்னு பேர். காத்யாயனி மகாமாயே மகாயோகின்யதீஸ்வரி நந்தகோபசுதம் தேவி
பதிம்மே குருதே நமஹ இதி மந்திரம் ஜபந்த்யஸ்தாக பூஜாம் சக்ருக் குமாரிகாः. இது ஒரு மந்திரம்னு பாகவதத்திலே சொல்கிறார். இந்த மந்திரத்தை சொல்லி கொடுத்தார் சாண்டில்ய மகரிஷி. அது பிரகாரம் அந்த கோபிகையெல்லாம் அந்த தேவியை பூஜை பண்ணுறார்கள். ஒரு மாதம் கடைசி போகி பண்டிகை வந்துடுத்து. அடுத்த நாளைக்கு பொங்கலுக்குன்னு புது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருந்தா அம்மா அப்பா. இந்த குழந்தைகள் என்ன பண்ணுவோம், தீபாவளிக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை முதல் நாளே கரெக்டாக பார்க்குறேன்னு போட்டு பார்த்துட்டுரும். அது மாதிரி இந்த கோபிகையெல்லாம் பொங்கலுக்கு வாங்கின ட்ரெஸ்ஸை முதல் நாளே போகி பண்டிகை அன்றைக்கே போட்டுன்னு விட்டார்கள். அது போட்டு பார்த்து அப்படியே தூங்கி போயிட்டார்கள். காலம்புற குளிக்க வந்த பிறகு தான் ஞாபகம் வந்தது, ஆஹா இது புது ட்ரெஸ் ஆச்சே, நினச்சா பழசாக போயிடுமே, கோடியாக வச்சுருந்தா ரொம்ப நாள் வச்சுக்கலாம். நானே கேரளாவில் ஒரு கோவிலுக்கு சப்தாத்துக்கு போயிருந்தேன். அப்புறம் நம்பூதிரி வந்திருந்தார். நான் பெரிய பேக்காக எடுத்துன்னு போயிட்டுருக்கேன். அவர் சின்ன பையோடு வந்தார். சின்ன பையனா பிளாஸ்டிக் பை தான். இன்னும் சின்ன பாகவத புஸ்தகம் ஒன்றும் 2 வேட்டியோடு வந்தார். இன்னும் 2 வேட்டியோடு வந்திருக்காரு. என்ன இது கோடி உண்டாக்கும் அப்படின்னார். கோடினா என்னடா, அது எப்படி ஒரு மாதம் கட்டிக்கலான்னார். திருச்செஞ்சி மரிச்செஞ்சின்னார். இப்படி 5 நாளைக்கு அப்படி 5 நாளைக்கு, அப்புறம் குடஞ்ச 5 குடையாத கண்டு 5. இந்த பார்டர் இப்படி வந்து உதறி 5 நாளைக்கு, இப்படி 5 நாளைக்கு, இங்கன 5 அங்கன 5 எங்கன வேணா 5ன்னார். இப்படி 5 நாளைக்கு ஒரு மாதத்துக்கு இந்த கோடியாக வச்சுட்டோம்னா அது பத்திரமா ஒரு மாதம்னா வச்சுக்கலாம். அப்படியே வெயிலில் போட்டு உணர்த்தி அது மாதிரி பூஜை பாராயண டயத்தில் அந்த கோடியை கட்டின்னு வருவார். அந்த படுத்துக்கும் போது வேறு ஒரு ட்ரெஸ் வச்சுப்பார். அதை வச்சுன்னு படுத்துட்டுருவார். படுத்துக்கிறதுக்கு கோடியை கட்டின்னு படுக்க மாட்டார். அதுமாதிரி சாப்பிட்ற டயத்துக்கு வேறு ட்ரெஸ் வேறு 2 வேட்டியோடு வந்தார். சப்தம் அழகாக பண்ணிட்டு போவார். நான் தான் நம்ம தான் பெரிய பட்டி தூக்கிட்டு இருக்கோமே, லக்கேஜ் சின்னதாக இருந்தால் இந்த பிரயாணம் சுலபம்னு எழுதி வச்சுருப்பான் ட்ரெயினில். அது மாதிரி வந்தார் அவர். அப்போ இங்கே கோடியாக வச்சுருந்தா நல்லது. அதனால் நிறைய கோடியை நினைக்காமே வச்சுருந்துப்பா சில மாமியெல்லாம் புடவையா, அதுவும் கூரை புடவையெல்லாம் அப்படியே பத்திரமா வச்சுப்பா. இந்த ட்ரெஸ்ஸை நினைக்க வேண்டான்னு என்ன பண்ணினா கரையில் வச்சு விட்டார்கள். கரையில் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு குளிக்கிறான்னா அந்த வயசு சின்ன வயசு குழந்தைகள்னு அர்த்தம். கண்ணனுக்கு இப்போ 6 வயசு தான் ஆறுது. 6 வயசு கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசை வந்தால் மினிமம் ஒரு 4-5 வயசு, ஒரு வயசாவது கம்மியாக இருக்கணும் நம்ம சம்பிரதாய பிரகாரம். இந்த படம் போடுறவா பொம்மை வரைகிறவெல்லாம் பெரிய பொண்ணாக வரைகிறா. அது வந்து ரசத்துக்காக வரைகிறாளே தவிர யாரும் கண்ணனையும் பார்க்கல, யாரும் கோபியையும் டைரெக்டாக பார்க்கல. டைரெக்டாக பார்த்த வியாசர் எழுதுகிறார், அவளுக்கு கண்ணனுக்கு 6 வயசு. ஏன்னா அடுத்த லீல கோவர்தனன் தூக்க போகிறான். அப்பக்குவ சப்தகாயனோ பாலகாங்கிறார். அப்போ 7 வயசு கிருஷ்ணங்கிறார். அதுக்கு முன்னாடி நடந்த லீலை இது. அதனால் கண்ணனுக்கே 6 வயசு. அதனால் தான் ட்ரெஸ்ஸை கரையில் வச்சுட்டு இவர்கள் குளிக்கலான்னு இறங்குறார்கள். எதிர்ச்சியாக கண்ணன் வந்துவிட்டான். அன்றைக்கி ஒண்டியாக வரக்கூடாதோ, பசங்களையும் சேர்த்து அழிச்சுன்னு வந்துட்டான். அவள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அழிச்சுது. வந்தவன் ட்ரெஸ்ஸு கரையில் இருக்கிறத பார்த்தான், எடுத்து மரத்து மேலே போட்டுன்னு உக்காந்து விட்டான். இவர்கள் குளிச்சுட்டு பார்க்குறார்கள், ட்ரெஸ்ஸை காணும். இப்போ கண்ணன் கழுக்குன்னு சிரித்தான். உடனே அவர்களை பார்த்து சொன்னான், இந்த வஸ்திரம் இல்லாமல் நதியில் குளிக்கக்கூடாது. நாப்சுமுத்திர புரீஷங்குரியாத் நனிஷ்டீவேத் ந விவசனஸ்நாயாத் வேதம் சொல்கிறது. இந்த பொதுவான எல்லாரும் உபயோகப்படுத்துகிற ஜலத்தில், இப்போ ஜலத்தில் ஒரு நல்ல புத்தியே யாருக்கும் வர மாட்டேங்குது. தீர்த்தங்கிற ஒரு புத்தி வர வேண்டாமோ? தாமிரபரணி, காவேரி எங்கே போனால் குளிக்கணும்னு தோண மாட்டேங்கிறது. அந்த காலத்தில் காவேரிக்கு முன்னாடி வாய்க்கால்னு சின்னதாக ஓடும். அங்கே தான் தோச்சி சௌச்சம் பண்ணுறதுலாம் அதில் பண்ணிப்பா. பிரதானமான நதியில் போய் சோப் போட்டு துவைக்கிறது அதெல்லாம் கிடையாது. சும்மா உடம்புனால தொடச்சிப்பா குளிச்சுட்டு வருவார்கள். இந்த சோப்பு வந்தது இது என்னமோ அதை நதியை ஒரு உபயோகப் பொருளாக பார்க்குறாளே தவிர அது அம்பாள்னு, தாமிரபரணி அம்பாள்னு பார்த்தா தானே நம்மளை அம்பாள் கவனிச்சிப்பா. இல்லாட்ட ஒரே தெரியாக தண்ணி மொத்தம் மூழ்கி போய்டுறது, இல்லை தண்ணி வரலைங்கிற அந்த தீர்த்தத்துக்கு உள்ள அந்த ஸ்ரத்தையே போயிடுச்சு. வர வர ஜனங்களுக்கு எல்லாம் காலங்காத்தால் சரி துவைக்கிறவா துவைக்கட்டும், அதுக்குன்னு தனியாக ஒரு இடத்துல துவைக்கக்கூடாதோ. இந்த ஒருத்தர் குளிக்கும்பொழுது அதுக்கு மட்டும் தான் பல்லு தேய்க்கிறான். பல்லு தேய்க்கிறது முதற்கொண்டு வீட்டில் பண்ண விட்டு வரக்கூடாதா? இந்த 4 பேர் குளிக்கிறாளே, அங்கே நம்ம பல்ல தேய்க்கிறோமே. ஒரு காமன் சென்ஸு சாதாரண ஜனங்கள் கூட இல்லை, ஒரு மனுஷனுக்கு இல்லை. நாய் பூனை முதற்கொண்டு எங்கேயாவது சௌச்சம் போயிட்டு மறைவிடமாக அது ஒழுங்காக இருக்குது. இந்த மனுஷன் 6 அறிவு இருக்குன்ற 6வது அறிவு எதுக்கு வேஸ்ட்டுன்னு தூக்கி போட்டு 5 அறிவு பிராணி மாதிரி போயின்னு இருக்கும். அந்த நதியில் உள்ள சிரத்தை இருந்தால் தானே அது நதி நம்மளை காப்பாற்றும். தெய்வமாக போற்ற வேண்டாமோ தாமிரபரணி, காவேரி அம்பாளாச்சே. அந்த தீர்த்த புத்தி, அந்த சிரத்தை எல்லாருக்கும் வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன். ஏன்னா காவேரி தாமிரபரணியில் குளிக்க தோண மாட்டேங்கிறது.
இல்லை ஒருத்தரை குளிக்கிறாலேயே கொஞ்சம் தள்ளி துவைப்பான்னு அதுவும் கிடையாது. இவன் குளிச்சுனே படாபடான்னு போட்டு அடிச்சுட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் பகவான் ஒரு நல்ல புத்தி எல்லாருக்கும் கொடுத்து இந்த காவேரியில் தாமிரபரணியில் அழுக்கு ஜலத்தையும் கொண்டு விடுறா. அதை விடுறோம் கூட டைரெக்டாக விடாமல் அதுக்கு சுத்திகரிக்கிறதுக்குன்னு ஒரு மிஷின்லாம் இருக்குது. அதை சுத்திகரிச்சுட்டு அப்புறம் அந்த அழுக்கு தண்ணியை அந்த அப்படி சேர்த்தாலும் பரவாயில்ல. அதெல்லாம் அப்படி இப்போல்லாம் எல்லாம் எவ்வளோ வசதியெல்லாம் இருக்குது. ஃபாரின்லாம் அது மாதிரி பண்ணின்னு இருக்கா. அது மாதிரி பண்ணினா தேவலை. அதுக்கு ஆட்சியாளர்களுக்கு நல்ல புத்தியை பகவான் கொடுக்கணும். இல்லை நல்ல ஆட்சியாக வரணும். எல்லாம் பகவான்கிட்ட தான் நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இன்னும் நம்மளால் செய்ய வேண்டியது பிரார்த்தனை. அதுதான் இப்போ சொல்ல வந்த விஷயம். அந்த நதியில் காரி துப்பக்கூடாது. அதில் வஸ்திரம் இல்லாமல் குளிக்கக்கூடாது. சில பேர் திடீர்னு யாராவது வந்தால் யானை வந்துடுத்து வச்சுக்கோ, எழுந்துக்கவே மாட்டான் சில பேர். ஏண்டாண்ணா ஏதாவது கட்டின்னு குளித்தானே எழுந்துக்கிறதுக்கு, அப்படியே குளிச்சா பிறந்த மெனிக்கு குளிச்சா அப்படியே எழுந்துப்பான். அது மாதிரி குளிக்கக்கூடாது. என்ன விவசன ஸ்நாயாத்து நான் வேதம் சொல்கிறது. உக்கியோவா ஏஷோ அக்னி. இதில் அக்னி இருக்குது ஜலத்தில். இன்னி கூட காலம்புற உபன்யாசத்தில் அவர் சொன்னார். சமுத்திரத்தில் ஒரு அக்னி இருக்குது, அங்கே ஒரு அக்னி. அக்னிங்கிறது 49 அக்னி இருக்குதுன்னு பாகவதம் சொல்கிறது. 49 அக்னி, 49 வாயுக்கள். அது ஸ்மசானத்தில் இருக்கிற அக்னி. அதுக்கு கவ்யாத அக்னி பேர். அது கவ்யாதம்னு பேர். இதுக்கு ஹவ்யம் கவ்யம் அப்படி அக்னியில் பல விதம் இருக்குது சொன்னார். அதனால் இந்த அக்னி ஜலத்துக்குள்ளே அக்னி இருக்குது. ஆனால் தான் சிருஷ்டி கிரமத்தை சொல்லும்பொழுது வாயோர் அக்னிஹி அக்னேராபஹா, அக்னியிலிருந்தான் ஜலமே உண்டானது என்று சொல்ல. அதனால் இந்த ஜலத்தில் குளித்தா உனக்கு ஜல சம்பந்தமான ரோகங்கள்லாம் உண்டாகும். அந்த வருணனுங்கிற பகவான் அவரை நான் அவமரியாதை பண்ணக்கூடாது என்று பகவான் கோபிகளுக்கு சொல்லித்தரான். ஏன்னா 4-5 வயசில் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்தா தான் அப்புறம் போய் அது இந்த சோப் போட்டு துவைக்கிறது அதெல்லாம் தோணாது. இப்போ இவாளே சொல்லித்தர வேண்டியவாளே சோப் போட்டு குளிச்சுட்டு இருந்தான்னா குழந்தைகளுக்கு அது அப்படி தெரியும். அது அதனுடைய பூஜ்ய புத்தி. அதனால் இங்கே கிருஷ்ணன் சொல்லித்தரான், நீங்கள் வஸ்திரம் இல்லாமல் குளித்தது தப்புன்னு. உடனே அவள் சொன்னால் எங்களுக்கு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், அதுக்கு என்ன பிராயச்சித்தம்னு கேட்டான். கிருஷ்ணன் சொன்னான், என்ன தப்பு பண்ணினாலும் அதுக்கு பிராயச்சித்தம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமஹான்னு என்ன நமஸ்காரம் பண்ணினா போகிறோம். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீ நந்தனாய ச நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேசநாசாய கோவிந்தாய நமோ நமஹ. எல்லா தப்புக்கும் ஒரு பிராயஷ்சித்தம் எனக்கு நமஸ்காரம் பண்ணினா போகும் என்று பகவான் சொல்கிறான். சாஸ்திரமே ரிஷிகள் அப்படி தான் சொல்லி வச்சுருக்கா. இந்த ஹோமங்கள்லாம் பண்ணாலும் அதில் எதாவது மிஸ்டேக் வந்துடுது, மந்திரலோபம் தந்திரலோபம் அதுக்கு தான் நடனா. அதுக்கு ஜெயாதி ஹோமம்னு ஒன்று பண்ணுவாள். அதுலேயும் மிஸ்டேக் வந்தால் என்ன பண்ணுறதுன்னா பிராயஷ்சித்தான். பிராயஷ்சித்தத்துலேயும் மிஸ்டேக் வந்தால் அதுக்கு தான் கடைசியில் பிராயஷ்சித்தான் விசேஷானி தபக்கர்மாத்மகானிவை யானத்தேஷாம் விசேஷானாம் கிருஷ்ணானு ஸ்மரணம் வரும் கிருஷ்ண கிருஷ்ண கடைசியில் கிருஷ்ணானு சொல்லு அப்படி சொல்லி தான் பிராயஷ்சித்த கர்மாவையே முடிக்கிறார்கள். அதனால் நமஸ்காரம் பண்ணணுன்னே கோபிகைகள்லாம் சங்கோஜப்படுறார்கள். கிருஷ்ணன் சொன்னால் நீங்கள் சங்கோஜப்படாமல் நமஸ்காரம் பண்ணுங்கன்னொன்னே அவர்கள் நமஸ்காரம் பண்ண அவர்களுடைய வஸ்திரத்தை கொடுத்தான். வஸ்திரத்தை கொடுத்தான்னா இந்த வஸ்திரத்தை எடுத்தான் கொடுத்தான்னு சொல்கிறதுல என்ன தத்துவம்னா, வஸ்திரம்ங்கிறது சரீரத்தில் உள்ள அபிமானம்தான். சரீர அபிமானம். எதுக்கு வஸ்திரம் நம்ம கட்டிக்கிறோம்? அடுத்த யாராவது பார்த்தா தான் வஸ்திரம் வேணும். யாருமே பார்க்கலைன்னா நமக்கு வஸ்திரமே வேண்டாம். யாருமே பாத்ரூமில் யாரும் பார்க்கல கதை ஓட்டுருக்கோனா அப்போ வஸ்திரம் இல்லாமல் சில பேர் இருப்பாள். யாராவது பார்க்குறான்னா தான் வஸ்திரம் வேணும். இந்த சரீர அபிமானம் நீக்கிறதுக்காக தான் இந்த வஸ்திராபகரணம். அதனால தான் சந்நியாச தீட்சை கொடுக்குற இடத்துல பார்த்துருக்கேளோ, சந்நியாச தீட்சை கொடுக்கும்பொழுது அவளுடைய வெள்ளை வஸ்திரத்தை எடுத்துடுவா, வஸ்திரம் இல்லாமல் நிறுத்தி வச்சுடுவா. அப்புறம் தான் இந்த சந்நியாச வஸ்திரத்தை கொடுப்பா. ஏடனா அந்த சரீர அபிமானம் நீங்கணும் என்பதற்காகத்தான் அந்த வஸ்திரம், முன்னாடி இருந்த பூனல், சிகை எதை முன்னாடி உள்ளதோ அதை எல்லாத்தையும் விசர்ஜனை பண்ணிட்டு தான் வேறு புதுசாக தீட்சை கொடுக்குறார்கள். அப்போ கோபிகைகளுக்கு ஒரு சந்நியாச தீட்சையை பகவான் கொடுத்தான்னு இதனுடைய தாத்பரியம். அதன் பிறகு கண்ணன் அங்கேருந்து கிளம்பி பக்த விலோச்சனம்ங்கிற ஒரு இடம், அங்கே தான் சில யஜ்ஞ தீட்சிதர்கள்லாம் யாகம் அணிந்திருக்கிறார்கள். இந்த குழந்தைகள்லாம் கண்ணா பசிக்கிறது என்று சொல்ல உடனே கிருஷ்ணன் சொன்னால் அங்கே புகை தெரியறது பார், சமைக்கிறாளான்னு. அது சமையலும் நடக்கும், அங்கே யாகம் நடக்கிறது, யாக புகை தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக தெரியறது. அங்கே போய் இங்கே பல்ராமண்ணா பேரை சொல்லுங்கோ. ஆரியஸ்ய மமச்சாபிதாம். பல்ராமண்ணா பேரை சொன்னால் அவள் அன்னதானம் பண்ணுவாள். ஏன்னா அந்த யாகத்துக்கெல்லாம் டொனேஷன் ஜாஸ்தி பல்ராமர் தான் கொடுப்பாராம். யாகத்துக்கு டொனேஷன் 10,000 இப்படி டொனேஷன் ஜாஸ்தி பண்ணுவார். கிருஷ்ணன் என்ன பண்ணுவான், யாகத்துக்கு 1000 தான் கொடுப்பானாம். இந்த ராதா கல்யாணம் வந்தால்
கிருஷ்ணன் 10,000 கொடுப்பான், பலராமர் 1000 ரூபா தான் கொடுப்பார். அவருக்குள்ளே ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுட்டு இருக்கார். அதனால் டொனேஷன் பலராமண்ணா தான் ஜாஸ்தி பண்ணுவார். அதனால் அவர் சொல்லி வந்திருக்கோன்னு பலராமண்ணா பேரை சொல்லுங்கோ. ஆரியஸ்ய மமச்ச அபிதாம். உடனே இவர்கள்லாம் இவளுக்கு கிருஷ்ணனுடைய தூதர்கள்னே சொல்லி பழக்கமாகிடுத்தா. நாங்கள்லாம் அவளை பார்த்து சொன்னார், பூதேவர்களே நாங்கள்லாம் கிருஷ்ணன் அனுப்பிச்சு வந்திருக்கோம், எங்களுக்கு பசிக்கிறது. யாகத்தை விட எது பெருசுதான்னா, யாகம் இங்கே பண்ணுற அது பெருசு தான், அதை விட எது பெருசுதான்னா இந்த மந்திரத்தை சொல்லக்கூடிய அந்த வேத பிராமணால் குச்சி இருக்கே அதுவே ஜாடர அக்னி, அதில் அன்னதானம் பண்ணுறோமே அது மகாதானம். அவனா அவளுக்கு தான் கனபாடிகளுக்கு தான் அன்னதானம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவள் தான் கனபாடிகளுக்கு மட்டும்தான் பசிக்குமா, நான் எல்லாருக்கும் தான் பசிக்கும். அப்போ அவளுக்கும் கொடுத்துட்டு பாக்கி எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும். அந்த அன்னதானம் தான் பெரிய யாகம். அதை விடாமல் பண்ணுறார். ஏன்னா அது அதையும் யதோக்தமாக உள்ளதையும் பண்ணுறார், அடுத்ததையும் பண்ணுறார் நம்ம ராமகிருஷ்ண ஆதியார். அப்போ அன்னதானம் ரொம்ப முக்கியம். அன்னஹீனோ தஹேத் ராஷ்டிரம். அன்னதானம் இல்லாமல் எந்த யாகம் பண்ணினாலும் ராஷ்டிரத்துக்கு க்ஷேமத்தை உண்டாக்காதுங்கிறார். மந்திரஹீனந்து ரித்விஜம். மந்திரத்தை ஒழுங்காக சொல்லலைன்னா ரித்திக்குகளுக்கு ஆபத்து. யஜமானம் தானஹீனஹா நாஸ்தி யஜ்ஞசமோ ரிபுகு. யஜ்ஞம் நல்லது தான், அது முறைப்படி பண்ணால் அது நல்லது, இல்லைன்னா அது சில விபரீத பலங்களை கொடுக்குங்கிறார். அதனால் எஜமானன் தானத்தை அழகாக கொடுத்து பண்ணணும் என்றெல்லாம் அந்த யாகத்தினுடைய பெருமையை இந்த குழந்தைகள் சொல்லி அன்னதானம் பண்ணுங்கோ என்று சொல்ல, அவர்கள் பேசக்கூடிய யாகத்துக்கு நடுவில் அதனால் ஒரு ஆச்சமனம் மாத்திரம் பண்ணிவிட்டு கிளம்பி போயிட்டார்கள். இந்த தீட்சிதாள்கிட்ட என்ன ப்ராப்ளம்னா, இங்கே என்ன ப்ராப்ளங்கிறத சுகர் சொல்றார். நதேய தோமிதி புரோச்சுகு நான் நேத்திச்ச பரந்தப்பேன். இப்படி கை காமிச்சு இருங்கோப்பா அப்புறம் தரேன்னு சொல்லலாம். இல்லாட்ட பேசக்கூடாது, நடுவில் இப்படி கையை காமிச்சு இப்படி போயிட்டானா போயிட போகிறான். அதனால் இவா இருக்குன்னு சொல்லலை, இல்லைன்னு சொல்லலை, இப்படி பார்த்துட்டா ஒரு ஆச்சமனம் பண்ணிட்டு போயிட்டார். இந்த குழந்தைகளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. உலகிலேருந்து சத்தம் ஏதோ ஹும்பட் ஸ்ரௌஷட் அஸ்து ஸ்ரௌஷட்டு இப்படி மந்திர சப்தம்லாம் ஏ ஏஜாமகே இப்படிலாம் பல சப்தங்கள்லாம் கேட்குறது. சௌஷட்டு வௌஷட்டுன்னு கேட்ட உடனே குழந்தைகள் திரும்பி வந்துட்டா. கிருஷ்ணனை பார்த்து, கிருஷ்ணா அவள் ஊரில் ரொம்ப தண்ணி கஷ்டம் போல இருக்குது, அந்த மாமா சொம்பு நிறைய தண்ணி வச்சுருந்தார், அந்த பாத்திரத்தை எடுத்து அப்படியே குடிக்க மாட்டாரோ, சின்ன ஸ்பூன் எடுத்துகிட்டு 1 2 3 தடவை குடிச்சிட்டு போகிறார். அவளுக்கு தண்ணி கஷ்டம் போல இருக்குது. இந்த குழந்தைகளுக்கு என்ன தெரியும், ஏதோ மாடு மேய்க்கிற பசங்களாம் இது ஆச்சமணியாக அவளுக்கு தெரியாது. ஏதோ தண்ணி கஷ்டம் போல இருக்குது, 3 தடவை எண்ணி குடிச்சிட்டு போகிறாரு. தண்ணியே இல்லாத ஊரில் எங்கே சாப்பாடு கிடைக்க போகிறதோ அதை நாங்களாம் வந்துவிட்டோம். சரி, உள்ளுக்குள்ளே சத்தம் கேட்டது. அது கிருஷ்ணாராமா கோவிந்தா ஏதாவது பஜனை சத்தமாவது கேட்டால் கடைசியில் சுண்டலாவது கிடைக்கும். அங்கே ஸ்ரௌஷட் வௌஷட்டு சத்தம் கேட்குறது. இந்த ஹும்பட் வௌஷட்டுக்கு என்ன கிடைக்கும்னு தெரியலேன்னு நாங்கள் திரும்பி வந்துவிட்டோம். உடனே கிருஷ்ணன் சொன்னான், இது அவள் அந்த மாமாவுக்கெலாம் பசியே தெரியாது. இந்த பட்னியில் புகையில் இருந்து அவள் பட்னி இருந்து அவளுக்கு அந்த புகையே பாதி குடிச்சிருவா. அடிக்கடி ஆசைமணியம், நின்னா ஆசைமணியம், உட்காந்தா ஆசைமணியம், தண்ணியை குடிச்சு அவள் வயிறு நம்பியிருக்கும். நீங்கள் ஒன்று பண்ணுங்க, அந்த மாமிலாம் இன்னொரு சைடு இருப்பா, பத்னி சாலான்னு, அங்கே போய் மாமிகிட்ட சொல்லுங்க. ஏன்னா எப்போதுமே பசி அம்மாவுக்கு தான் தெரியும். குழந்தை அம்மா கிட்ட தான் பசிக்கிறதுன்னு தைரியமாக சொல்லும். பிச்சைக்காரன் முதற்கொண்டு அம்மா தாயே பிச்சை போடுங்க சொல்ல, அப்பா தந்தையே பிச்சை போடுங்கன்னு சொல்கிறது இல்லை. என்ன அவரே வழியில் உட்காந்துருக்காரு, எப்போ கூப்பிட போகிறோம்ல சாப்பிட்றதுக்குன்னு. அதனால் சாப்பாடுங்கிறது அந்த பசி அம்மாவுக்கு தான் தெரியும். அதனால் நீங்கள் அந்த மாமிக்கிட்ட போய் கூப்பிடுங்க. மறுபடியும் இந்த குழந்தைகள்லாம் வயத்தை ரொம்ப பசிக்கிறது இருந்தாலும் நமோவோ விப்ர பத்னிபியா நிபோத வச்சாம்சினா நமஸ்காரம் என்று சொல்ல, அந்த மாமி பார்த்தா, என்னடா குழந்தைகள்லாம் சின்ன சின்ன வாண்டு குழந்தைகளாக இருக்கே, எந்தூருடா அவங்களுக்கெல்லாம், நாங்கள்லாம் மாடு மேய்ச்சின்றே வந்தோம்மா, எங்களுக்கு தொப்பை பசிக்கிறது. எந்த ஊர் உங்களுக்கு? எங்களுக்கு கோகுலம். கோகுலமா? உங்கள் ஊரில் கிருஷ்ணனை பற்றி இந்த யஜ்ஞ பத்னிகள் நிறைய கேட்டிருக்கா ஒரு பூக்காரி மூலமாக. அதனால் அந்த கிருஷ்ணன் வந்திருக்காமா, அவனுக்கு தொப்பை பசிக்கிறது, அதனால் நடக்க முடியலையா, குளத்தங்கிற அரச மரத்தடியில் நிற்கிறான், எங்களை போய் மம்மு வாங்கிட்டு வர சொன்னான். இப்படி சொன்ன உடனே அந்த யஜ்ஞ பத்னிகள்லாம் பார்த்தா, ஏண்டி குழந்தைகளுக்கு பசிக்கு பழையதாக இருந்தால் கூட பரவாயில்ல கொடுக்கலாம், நேற்றுக்கு உங்கள் மாமியாருக்கு அடை வாத்தேன்னே, அது இருந்த பாக்கி இருக்கா, அந்த மாமியார் கடிக்க முடியும்னு சொல்லி திருப்பி கொடுத்தான்னே, அது அடை இட்லி எது பாக்கி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துன்னு வான்னு எல்லாரையும் ஒருத்தர் கூப்பிட்டுண்டார்கள். பத்மே பத்மலாயதாட்சி லலிதே நீலே விஷாலே ரமே கௌரி பிரேமலதே விலாசினி ஜெயே கிருஷ்ணே சுதே வல்லபே கச்சாமோயம் அச்சுதஸ்ய நிகடம் சால்யன்னமாதாய ச திக்வா பந்து பயஞ்ச. அழகாக பரஸ்பரம் கூட்டார்கள்.
ஏ மீனாட்சி, ஏ காமாட்சி, ஷாலாட்சி, ஷாலாட்சிம்பா, விஷாலாட்சின்னு பேர், அதை வீயை விட்டுடுவா, வீயை விட்டு ஷாலாட்சி ஷாலாட்சிம்பா. ஷாலாட்சி இப்படி எல்லாரையும் ஒருத்தர் கூப்பிட்டுண்டு எல்லாரும் ஓடி வரார்கள். பிரசாதத்தை எடுத்துண்டு அவர்களுக்கு கண்ணன் தரிசனம் கொடுக்குறான். தன்னுடைய ராஜகோபாலனாக, மன்னார்குடி ராஜகோபாலன் அந்த சுவாமி எப்படி இருப்பாருன்னா, ஒரு தோழன் கையில் கை போட்டுருக்கிற மாதிரி, ஷியாமம் ஹிரண்ய பரிதிம் வனமால்ய பருக தாத்து பிரவால நடவேஷ மனுவிரதாம்சே விந்யஸ்தகஸ்தமிதரேன துனானமப்ஜம் கர்ணோத்பலாலக கபோல முகாப்ஜகாசம் பிராயஸ்ருத பிரியதமோதய கர்ணபூரைஹி யஸ்மின் நிமக்னமனசஸ்தமதாட்சிரந்திரைஹி அந்தః பிரவேஷ்ய சுச்சிரம் பரிதப்யதாபம் பிராஜ்யம் யசாபிமதயோ விஜகுருன் நரேந்திரா. சுகர் அவர் ஸ்டைலில் சொல்கிறார். அந்த பரமாத்மாவை தெரிஞ்சின்ற பிறகு, அந்த பரமாத்மாவை அடைஞ்ச பிறகு எல்லாருக்கும் எப்படி துக்கங்கள் நீங்கிடுமோ, உள்ளுக்குள்ளே தெரிஞ்சின்ற பிறகு அது மாதிரி வெளியில் பார்த்த கிருஷ்ணனை பரமாத்மாவான அதே கண்ணனை பார்த்த பிறகு இவர்களுக்கும் அந்த துக்கங்கள்லாம் நீங்கிடுத்தும். இங்கே ராஜகோபாலன் தன்னுடைய ஸ்ரீதாமானு தோழன், அவன் தோளில் கையை போட்டுண்டு இன்னொரு கையில் தாமரையை சுழற்றிண்டு கிருஷ்ணனுக்கு பிரசாதத்தை கொடுத்தார்கள். கிருஷ்ணன் எல்லா குழந்தைகளையும் சாப்பிட சொன்னான். எல்லாருக்கும் கொடுத்துட்டு ஸ்வயஞ்ச புபுஜே பிரபு சதுர்விதேன ஆசையித்வா. நம்மளாம் என்ன பண்ணுவோம், எல்லாருக்கும் கொடுக்குறது முடியும் முதல்ல தனியாக எடுத்து வச்சுட்டுருவோம், கடலைக்கார வாயாக்கா கொடுக்கணுன்னு. ஏன்னா எல்லாம் கொடுத்து எல்லாம் தீந்து கொடுத்துனா என்ன பண்ணுறதுன்னு முதல்ல கொஞ்சம் எடுத்து வச்சுன்னு தான் கொடுக்குற வழக்கம். ஆனால் கிருஷ்ணன் கை அன்னதான பிரபுவாச்சே, எடுக்கிறதுக்கு வந்துட்டே இருக்குது. அதனால் கிருஷ்ணன் எல்லாருக்கும் கொடுத்துட்டு கடைசியில் தானும் சாப்பிட்டான் என்று சொல்கிறார். அந்த யஜ்ஞபத்னிகளை பார்த்து நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு சொல்ல, அவள் சொன்னால் எங்கள் வீட்டுக்காரரை மீறி நாங்கள் வந்ததே கிடையாது, நாங்கள் திரும்பி போனால் அவள் சேர்த்துக்க மாட்டா, நீ வேதத்தில் சொன்ன மாதிரி செய்யினார்கள். என்னடா அவள் அழகாக சொல்கிறா, மைவம் விபோர்கதி பவான் கதித்தும் ரிஷம்சம் சத்தியம் குருஷ்வ நிகமம் தவ பாத மூலம். எங்கள் மாமாலாம் வேதம் படிப்பா, நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்தத இது உபரிடத்தில் சொல்கிறது. அது ஒரே மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்லுவாள். நாங்கள் கேட்டதுக்கு ஒரே மந்திரத்தை திருப்பி திருப்பி சொல்கிறேன் இல்லைன்னு, அது வேதம் சொல்கிறதுமா. அந்த பரமாத்மாவை அடைஞ்சவன் திரும்பி இந்த சம்சார உலகத்துக்கு வரமாட்டாங்கிறத தீர்மானமாக சொல்கிறதுக்காக சில இதில் 2 கையெழுத்து போட சொல்கிற மாதிரி, டபுள் கையெழுத்து மாதிரி நசபுனராவர்த்ததே நசபுனராவர்த்ததை இதுன்னு வேதமே சொல்கிறதுமா. அதனால் எங்கள் வாத்துக்காரர் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த வேதத்தை சத்தியம் பண்ணணும், ஒன்னிடத்தில் வந்தவாளை திருப்பி அனுப்பக்கூடாது. அப்போ தான் பகவான் சொன்னான், அங்கே யாகம் பண்ணுறாலே இந்த யாகம் வேற இல்லை, நான் வேற இல்லை, யஜ்ஞோவை விஷ்ணு, அந்த யாகமே என்னுடைய ரூபந்தான். அவருக்கு கூட நீங்கள் கைங்கரியம் பண்ணினாலே அந்த என்ன பூஜை பண்ணின பலன்தான் என்று சொல்லி அந்த யஜ்ஞபத்னிகளை திருப்பி அனுப்பினான். அதில் ஒரு பிரதானமான தீட்சிதர் என்ன பண்ணார், அவள் மாமியை பூட்டி வச்சுட்டார். நான் அந்த மாமி அந்த யஜ்ஞபத்னி கிருஷ்ணனுக்கு வெண்ணையும் ரொம்ப பிடிக்குமேனு வெண்ணெய் எடுக்க போனால் பூட்டி வச்சுட்டார். நீ எப்படி போறிய பார்ப்போம்னு இவ சொன்னால் நான் போயிடுவேன்னால், அவள்லாம் திரும்பி வரும்பொழுது இந்த தீட்சிதரை சொன்னார், என்ன உங்கள் மாமி அடக்க துப்பு இல்லை, நாங்கள் பூட்டி வச்சுருக்கேன் பாருன்னு. இங்கே திறந்த பார்த்தா அந்த மாமியோடைய எலும்பு கூடு தான் இருக்குது. தியானத்தில் பகவான் அடைஞ்சுட்டான். இவாளெல்லாம் வரத்துக்கு முன்னாடியே ஃபஸ்ட்டு அவன் அடைஞ்சுட்டாங்கிறார் பட்டத்திரி. அப்போ தான் ஹான்னு ஆச்சரியப்பட்டார். இவாளுக்கு ஒரு காயத்ரி நாசான் த்விஜாதி சம்ஸ்காரா நிவாசோ குராவபி, காயத்ரி மந்திர உபதேசம் இல்லை, ஒரு வேதாதீனம் இல்லை, ஒரு ஜபன் தபஸ் ஒன்றும் இல்லை. ஆனால் நத்தப்போ நாத்ம மீமாம்சா நசவுச்சம் ந கிரியா சுபாகா, ஒன்றுமே இல்லாத சாதாரண சும்மா கூப்பிட்ட டயத்தில் புல்லை பிடிச்சின்னுருவா. அதுக்கே இவ தியானத்தில் அடைஞ்சுட்டான்னா வந்தவன் பரமாத்மானு அவெல்லாம் புரிஞ்சுட்டார்கள். நல்ல பாக்கி மாமாலாம் பார்த்தா நல்ல வேலை. அந்த தீட்சிதாலாம் சொன்னால் நம்ம மாமியை நம்ம அமுச்சு விட்டுட்டோம், ஏன்னா மாமி இல்லைன்னா அப்புறம் யாகமே கிடையாது, எல்லாம் மாமியோடு தான். அதனால் அந்த தீட்சிதனால் கடைசியில் யாகம் பண்ண முடியாமல் எடுத்து பாக்கி தீட்சிதாலாம் பார்த்தா பகவான் தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுட்டு அத்தனை பேரும் பூர்ணகும்பம் கொடுத்து மாமியை ஸ்வீகாரம் பண்ணினார்கள், ஸ்வீகரித்தார்கள். அப்புறம் அவெல்லாம் நம்மளும் கிருஷ்ணனை பார்க்க போகலாமான்னு அப்புறம் பயந்துண்டு போகலேன்னார். கம்சாத் பீதா நச்சாச்சலன்னு. ஏன் கம்சனை கண்டு பயந்துட்டான்னா, கம்சனுக்கு கண்டு இவாளுக்கு பயம் இல்லை. அதுக்கு அழகாக வியாக்கியானம் பண்ணுவா, நம்ம தீட்சிதாலெலாம் போய் கண்ணனை போய் பார்த்தோம்னா உடனே கம்சன் பார்ப்பான். ஏன்னா இவ்வளோ தீட்சிதாலாம் அந்த மாட்டுக்காரவனை பார்க்க போகிறாளே, அப்போ அவன் யாருன்னு கம்சன் விசாரித்து கிருஷ்ணனுக்கு நம்மளால் ஏதோ ஆபத்து வந்துடுவேன்னு அவர்கள் மனசனாலேயே கண்ணனை தியானம் பண்ணிந்தார்கள் என்று இந்த யஜ்ஞ பத்னி மோட்சம்னு விசேஷமான சரித்திரம். இதுலேருந்து 3 கதை, யஜ்ஞபத்னி மோட்சம், கோவர்தன உத்தாரணம், ராசலீலன். இந்த 3 லீலையிலையும் கர்வம் இருந்தால் பகவான் கிடைக்க மாட்டாங்கிறத விசேஷம்.
இவர்களுக்கு அந்த அபிமானம், நாங்களாம் பெரிய தீட்சிதாலுங்கிற கர்வத்தில் இருந்ததுனால அதனால் அவளுக்கு கிடைக்காம போயிட்டான். இது மாதிரி கதை தமிழ்நாட்டிலையும் ஒரு கதை உண்டு. சிவன் மணின லீலை. தாருகாவனம்ங்கிற இடத்துல அந்த ரிஷிகள்லாம் கர்வமாக இருந்தார்கள். அப்போ தான் பெருமாள் பார்த்தார், கர்மாவையே பார்த்து நாங்கள் தான் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்காளே, அவள் கர்வத்தை கொஞ்சம் அடக்கணும்னு பெருமாள் மோகினி ரூபத்தை எடுத்துட்டார். சிவன் ஒரு பிட்சாடன மூர்த்தின்னு, சிவனுக்கு பல ரூபங்கள் சொன்னோமே, அதில் பிட்சாடன மூர்த்தின்னு ஒரு ரூபம், அதை சுந்தரமான ரூபத்தை எடுத்துட்டு இந்த சிவன் போகும்பொழுது என்ன ஆகிடுத்து, இந்த யஜ்ஞபத்னிகள் போன மாதிரி அந்த தீட்சிதால மாமிலாம் அந்த சிவன் முன்னாடி போய்விட்டான். இந்த மோகினியை பார்த்து தீட்சிதாலாம் இந்திரா யஸ்வாஹான்னா இந்திரா இதன் நம்ம கூட சொல்ல கிளம்பி வந்துட்டார் மோகினி பின்னாடி. கடைசியில் பார்த்தா ஆஹா இது நம்ம ஆத்துக்காரிகளாம் அழிச்சுன்னு போகிறோம், நம்ம பரவாயில்ல ஆத்துக்காரிகளாம் அழிச்சுன்னு போகிறான்னு ஆபிச்சார ஏகமட்டத்துக்காக அந்த அக்னியெல்லாம் ஏவி விட்டார்கள். அக்னி மான், இந்த சிவன் கீழே அக்னி மான்லாம் வச்சுன்னு இருக்காரே மழு, இதெல்லாம் அந்த ஆபிச்சாரத்தினால ஏவி விட்டது தான். அது எல்லாத்தையும் பிடிச்சி வச்சுன்னு விட்டார். அப்புறம் ஒரு பெரிய யானையை ஏவி விட்டார்கள். கிருத்தினா யானைன்னு பேர், அது கிருத்திய ஆபிச்சார பிரயோகம் பண்ணி, அதனால தான் கிருத்திவாசன்னு பகவான் பேர். அந்த யானையை ஏவி விட அந்த யானையை பகவான் கிழித்து அதை வஸ்திரமாக போட்டுன்னு விட்டார். அதனால தான் கிருத்திவாசான்னு கிருத்திவாசா அப்படின்னு வேதத்திலே வருது. பினாகஸ்த கிருத்திவாசாக அப்படின்னு வருதே வேதத்தில். அந்த யானையே தோலா உரிச்சிருந்தார். அந்த நடனலியில் வழூர்னு இருக்குது மாயவரம் பக்கத்தில். நீங்கள் நடராஜர் இப்படி ஆடி பார்த்துருக்கலாம். இது ரொம்ப வித்தியாசமாக இப்படி காலை காமிச்சு ஆடுறதுக்கு ரொம்ப சிரமமான நடனம். அப்படி நடனம் பண்ணி காமிச்ச அந்த க்ஷேத்திரம் பகவானுடைய வீரட்டானத்தில், பரமேஸ்வரன் வீரட்டானத்தில் அது ஒன்றும். இப்போ சொல்ல வந்த விஷயம், கர்வம் இருந்தால் பகவான் கிடைக்க மாட்டாங்கிறதுக்கு இந்த லீலை. இந்திரனுக்கு பதவியினால் கர்வம் இருந்தது. அதுக்காக பகவான் என்ன பண்ணினான், ஊருக்கு வரும்பொழுது எல்லாம் தோரணம் கட்டி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா. என்ன கேட்டான் பகவான், கேட்டால் ஏதாவது விசேஷமாக சப்தாக உபன்யாசமாக ஏதாவது யாகமாக எதுக்கு தோரணெல்லாம் கட்டியிருக்கேன்னு. அவள் சொன்னால் இந்திர யாகம் பண்ணுறோன்னு. எதுக்கு இந்திர யாகம்? அப்போ தான் மழை பொழியும். கிருஷ்ணன் சொன்னான், நம்ம தர்மத்தை நம்ம பண்ணினோம்னா தெய்வம் தானாக மழை பொழியணும். நம்ம தர்மத்தை நம்ம பண்ணும்போது தெய்வம் தானாக மழை பொழிய வேண்டியதானே. தனியாக லஞ்சம் கொடுக்குற மாதிரி தனியாக ஒரு பூஜையெல்லாம் எதுக்கு, அதெல்லாம் வேண்டான்னு விட்டான் கிருஷ்ணன். உடனே எல்லோரும் சொன்னால் சரி வேண்டான்னு விட்டா. வேண்டாம் சொன்னால் இப்போ சாமான் எடுத்து வச்சாச்சு யாகத்துக்குன்னு எடுத்து வச்ச சாமானை திருப்பி வீட்டுக்கு எடுத்துன்னு போகக்கூடாது. அது என்ன பண்ணலான்னா கிருஷ்ணன் சொன்னான், இது கோவர்தன பூஜையாக பண்ணுங்கோ. இந்த கோவர்தனம் தான், இந்த மலை தான் நமக்கு பிரத்யட்ச தெய்வம். அந்த கோவர்தன பகவானுக்கு இது நைவேத்தியத்தை பண்ணி அதை எல்லாருக்கும் அன்னதானமாக பண்ணுங்கோ. ஏன்னா ஆஸ்வச்சாண்டால கோகரம், ஒரு கழுதை வந்தால் கூட எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணணும் என்று சொல்லி அதுக்கு மந்திரம் கிருஷ்ணனே ஏதோ சொல்லி கொடுத்தான் போலருக்கு. வெதிகள்கிட்ட சொன்னால் எல்லாத்துக்கும் மந்திரம் வச்சுருப்பா. உடனே அவள் கோவர்தன பூஜனை அவள் ஒரு யாகம் பண்ணி எல்லாம் பண்ணினார்கள். ஆனால் எல்லாருக்கும் நம்பிக்கை வரணுமோனோ. திடீர்னு ஒரு புதுசாக ஒரு யாகம் பண்ண சொன்னால் அந்த நம்பிக்கை வரத்துக்காக கிருஷ்ணனே கோவர்தன மேலே பெரிய ரூபத்தை எடுத்துன்னு, நான் தான் கோவர்தன கிரிராஜன், நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நான் பார்த்துக்கிறேன்னார். அந்த நைவேத்தியம் பண்ணுற சாப்பாடெலாம் சாப்பிட்டுன்னு இருக்கார். கிருஷ்ணனே ஒரு ரூபத்தில் அங்கே சாப்பாடை சாப்பிட்றான். இன்னொரு கிருஷ்ணன், குட்டி கிருஷ்ணனா அப்பா பக்கத்தில் நின்றுண்டு, அப்பா உம்மாச்சி மம்மு சாப்பிட்றது நமஸ்காரம் பண்ணு, இல்லாட்ட கண்ணை குத்தும் அப்படி சொல்லிட்டு கிருஷ்ணனே தனக்கு தானே சகஜக்ரே ஆத்மனா ஆத்மனே என்று அகோபஸ்தித சைலோசௌ ரூபீனோ அனுகிரகம் யதாத்து என்று கிருஷ்ணன் தனக்கு தானே நமஸ்காரம் பண்ணிக்கிறான். இந்த யாகம் முடிஞ்சு, இந்த கோவர்தன பூஜை முடிஞ்சு எல்லாரும் கிளம்புறார்கள். இந்த நாரதர் சும்மா இருக்க மாட்டாரோ, அந்த சக்கரை பொங்கல் பிரசாதத்தை வாங்கிட்டார். நேராக ஆற்றுல போய் சாப்பிடக்கூடாதோ, நேராக இந்திரன்ட்ட போனார். இந்திரா இந்தா உனக்கு சக்கரை பொங்கல் பிரசாதம்னு. இது என்ன பிரசாதம்? கோகுலத்துலேருந்து அங்கே பிரசாதம் கிடையாது. இன்றைக்கி இந்திர யாகம்னா பண்ணுவான், அதெல்லாம் கேன்சல் பண்ணியாச்சு. இந்திர யாகம் கேன்சல்டு. இப்போ உனக்கு கோவர்தன பூஜைன்னு கிருஷ்ணன் மாற்றி விட்டுட்டான். இப்போ கோவர்தன பூஜை முடிஞ்சு அதனுடைய பிரசாதம் தான் கொடுத்து வந்திருக்கேன். சக்கரை பொங்கலா? சரி, சாதாரணமாக நெய் இல்லாட்ட பரவாயில்ல, ஒரு தகியாவது கிடைக்குமா? தகி நகின்ட்டார், அதுவும் கிடையாதுன்னு விட்டார் நாரதர். இப்படி சொன்ன உடனே இந்திரனுக்கு கோபம் வந்துடுத்து. நான் என்ன பண்ணுறேன் பாருன்னான். உடனே சாம்வர்த்தக மேகங்கள்னு 7 மேகங்கள் பிரளய காலத்தில் உலகத்தை அழிக்கக்கூடிய மேகங்கள், அதை ஏவி விட்டான். அதெல்லாம் சிவன் கண்ட்ரோலில் இருக்குது. சிவன்கிட்ட கேட்காமே எடுத்துன்னு போயிட்டான் கைலாசத்துலேருந்து. சிவன் பார்த்தார், ஏற்கனவே கிருஷ்ணன்கிட்ட குட்ட போகிறான், நானும் சேர்ந்து குட்டா அடி தாங்க மாட்டான். சரி கிருஷ்ணன் கையாலே குட்டு வாங்கிட்டோன்னு சிவன் பேசாமல் விட்டுட்டார். அந்த மேகெல்லாம் சோன்னு மழை கொட்டுறது. இவெல்லாம் ஆச்சரியப்பட்டா. ஸ்தூணா ஸ்தூலா வருடதாராக முஞ்சத் ஸ்வப்ரேஷ்வபீட்னசகா. சோன்னு மழை கொட்ட உடனே எல்லா கோபர்களும் கோபிகளும் கோவிந்தம் சரணம் யயுஹு. கண்ணா, இந்த மழையை பார்த்தா வாழ வைக்க வந்த மழை மாதிரி தெரியல,
இது நம்மளை நாசம் பண்ண இந்திரோ நாசாய வருஷத்தி, எங்களை காப்பாற்றணும் என்று சொல்ல அடுத்த க்ஷணம் கிருஷ்ணன் குடுகுடுன்னு ஓடினான். கிருஷ்ணா மலையில் ஓடாத, கவலைப்படாமல் இந்த வரேன் கையை காமிச்சுன்னு ஓடின கிருஷ்ணன் அந்த மலையை அப்படியே தூக்கினான். உன்னை இவெல்லாம் பயந்து போயிட்டா. கிருஷ்ணன் தெரியலையா, மலை மாத்திரம் அப்படி ஆடுறதை பார்த்துட்டு அடிக்கிற காற்றுலையும் மழையில் மலையை பிடிங்கிட்டு ஊத்துறா அப்படிங்கிறான் எல்லாரும். கடையில் பார்த்தா மலைக்கு அடியில் கிருஷ்ணன் தூக்கிட்டு நிற்கிறான். 7 நாள் ஆனாலும் என் கையிலேருந்து மழை விழாது, எல்லாரும் வாருங்கள் என்று சொல்ல உடனே எல்லாரும் கிருஷ்ணன் கூட வந்து நின்றார்கள். மலையை தூக்கினா அடியில் பள்ளமானா இருக்கும், மழை பெஞ்ச ஜலம் உள்ளுக்குள்ளே வருவேன்னா அது உள்ளுக்குள்ளே வராமல் ஆதிசேஷ ரூபத்தில் பலராமன் அது ஜலம் உள்ளுக்குள்ளே வராமல் காப்பாற்றிட்டார். இப்படி பிடிச்சிட்டு இருக்கார். 7 நாளைக்கு கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே வானத்தில் உள்ளீர். இது அழகாக ஆழ்வார் சொல்கிறார். இது கொடை மாதிரி இருக்கா, கிருஷ்ணன் கை இப்படி மடங்கி இருக்கா, அந்த கொடை காம்பு இப்படி மடங்கி இருக்கும். கொடையில் கம்பி இருக்குமே அது மாதிரி இந்த கை விரலில் அப்படி பிடிச்சிட்டு இருக்கானா, அது கை விரல்லாம் கம்பி மாதிரி இருக்குது. கொடையில் சுற்றி வர முத்து கட்டியிருப்பா, அந்த முத்து கட்டின மாதிரி அந்த மழை தாரை சுற்றி வர கொட்டுறதை பார்த்தா முத்து கட்டின மாதிரி இருக்குது. இந்த கொடைக்கு மேலே கலசம் ஒன்று இருக்கும், கலசமோ இல்லை ஓங்கார சின்னமோ, அவன் நம்ம வச்சுட்டு இருந்தோம் ஓங்கார சின்னமோ, அவாவா சின்னத்தை வச்சுக்க ஆரம்பிச்சுட்டா. அது ஓங்கார மாதிரி ஒரு சின்னம். அந்த ஓங்கார சின்னம் மாதிரி எது இருக்குடான்னா ஒரு யானை நிற்கிறதான். ஒரு யானை என்ன பண்ணுறது, இந்த கோவர்தன மலையில் மதம் பிடிச்சி இந்த மலையில் முட்டினது, அதில் அதனுடைய ஒரு தந்தம் உடஞ்சிடுச்சு. அப்புறம் சாயங்காலம் தண்ணி குடிக்க போகும்போது பார்த்தது அதனுடைய தந்தம் உடஞ்சிருக்கு, ஒரு தந்தம் தான் இருக்குது. என்னடா ஒரு பல்ல காணுவேன்னு இப்படி ஆகாசத்தில் பார்த்தது. அப்போ தான் அந்த பிறை சந்திரன் அர்த்த சந்திரனை பார்த்துட்டு ஆஹா நம்முடைய தந்தம் தான் அங்கே போய் மாட்டின்றது போல இருக்குது. நம்ம யார்கிட்ட போய் கேட்குறது? இப்போ எல்லாரும் அவாவா பல் வாங்கி கட்டிக்கிறா, யானைக்கு பல் கட்டுறதுக்கு யார் இருக்கா? அந்த யானை பார்த்தது, சரி நம்மளாக அந்த பல்லை எடுத்து வச்சுட்டுலாம் அப்படின்னு டெய்லி அந்த மலை மேலே ஏறி அந்த சந்திரனை எடுக்க ட்ரை பண்ணும். கிடைக்காது, திரும்பி இறங்கிடும். இன்றைக்கி கிருஷ்ணன் கொஞ்சம் மலையை இப்படி தூக்கி விட்ட உடனே அந்த யானை பார்த்தது, ஆகா இன்றைக்கி மலை கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது, இன்றைக்கி போய் ட்ரை பண்ணுவோன்னு இந்த மலை மேலே உச்சியில் 2 காலால் நின்றுண்டு 2 காலை நீட்டிண்டு இப்படி தூக்கின்னு இருக்கே, அது தூக்கின்னு இருக்கிறத அந்த தும்பிக்கையை தூக்கி நிற்கிறத பார்த்தா அந்த கொடையில் ஒரு ஓங்கார சின்னம் வச்ச மாதிரி கலசம் வச்ச மாதிரி யானை நிற்கிறது. கோவர்தனம் என்னும் கொற்ற குடையே, கொடை மாதிரி பிடிச்சிட்டு இருந்தான் கிருஷ்ணன். அப்புறம் சில தேசிகர்லாம் இன்னும் வித்தியாசமாக அழகாக சொல்கிறார். அந்த கொடை கூட இப்படி பிடிக்காமல் அந்த பசு அந்த எல்லா ஜந்துக்களையும் கீழே இறக்கி விட்டு தலைகீழே பிடிச்சானாம். உத்வர்த்தமானே பரிவர்த்தமானே, தலைகீழே இந்த கோனைஸ்ன்னு ஒன்று இருக்குது பாருங்கோ, அது மாதிரி இப்படி பிடிச்சுன்னு விட்டானான். ஏண்டா நம்ம சாப்பாடு இல்லாமல் இருக்கலாம், பசு சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு இப்படி தலைகீழே பிடிச்சாதான் பசுக்கு புல் கிடைக்குமேன்னு இப்படி பிடிச்சிட்டு இருந்தானா. அது எந்த இடத்துல புல் இருக்கோ அதை அப்படியே திருப்பி விடுவான் அந்த மாட்டுக்கிட்ட. இப்போல்லாம் இப்போ டைனிங் டேபிள் புதுசாக வந்திருக்கு, ஊறுகாய் அங்கே இருக்குது, எட்டலைன்னா அப்படி சுற்றி விட்டா அப்புறம் அந்த டைனிங்கில் சுற்றி வந்து ஊறுகாய் நம்மக்கிட்ட வந்துடும். இந்த உப்பு ஊறுகாய் அப்புறமே சுற்றுற டைனிங் டேபிள்லாம் அன்றைக்கே கிருஷ்ணன் கண்டுபிடிச்சது தான். அப்படி அந்த கோவர்தனத்தை இப்படி சுற்றி விடுவான், எந்த பக்கம் புல் இருக்கோ அந்த பக்கமாக அந்த பசுக்கு காமிக்கிற மாதிரி. இப்படி 7 நாளைக்கு கொடையா பிடிச்சான். இந்திரன் கொட்டுற மழையில் கோகுலமே அழிஞ்சிருக்கும். வந்து பார்த்தா கோகுலம் அழியலேன்னு மாத்திரம் இல்லை, ஒரு வயசான தாத்தாவுக்கு கூட ஜலதோஷம் பிடிக்கலை. ஒரு மாமி மணத்தக்காளி ஊறுகாய் போட்டிருந்தா அது கூட ஊசலை. ஒரு ஊறுகாய் ஊசுறது கூட கிருஷ்ணன் கையில் தான் இருக்குது, நம்ம கையில் இல்லைன்னு தெரிஞ்சுட்டான். ஒருத்தருக்கு ஜலதோஷம் பிடிக்கல, ரொம்ப ஒரே எதிரியாக மழை பெஞ்சா 1-2 டிக்கெட் அவுட் ஆகிடும். இது ஒன்று கிழங்கட்ட ஒன்று எல்லாம் இது கிண்டுன்னு இருக்குது. அப்போ தான் புரிஞ்சுட்டான் இந்திரன், ஆஹா இது பகவான் தான் தெரிஞ்சுண்டு கீழே வந்து நமஸ்காரம் பண்ண வர, அதுக்குள்ளே பகவான் அந்த மலையை திருப்பி யதாஸ்தானத்தில் ஸ்வஸ்தானே பூர்வத் பிரபு திருப்பி அந்த மலையை யதாஸ்தானத்தில் வச்சுட்டு மலை மேலே ஏறி நின்னான். உட்கார்ந்த உடனே தேவர்கள்லாம் ஐராவதம் கொண்டு வந்த ஜலத்தினாலையும் காமதேனு கொடுத்த பாலாலையும் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ணினான். இந்திரஸ்துதர்ஷி விஸ்தாகம் நோதிதோ தேவமாத்ரிபிகி அபியஷிஞ்ச ததாசார்கம் கோவிந்த இதி சப்யதாத். இந்திரகாசுதர்ஷி விஸ்தாகம் கிருஷ்ணனுக்கு அபிஷேகம் பண்ண அங்கே வந்த தேவர்கள்லாம் நாரதாதிகள்லாம் பாடினார்கள். கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, கோவிந்தா கோபாலா ஹே கிரி, கோவிந்தா கோபாலா ஹே கிரிதாரி, கோவிந்தா தாரி ஹே கிரிதாரி பிரபோ கிரிதாரி, धारी प्रभो गिरिधारी, गोविंदा गोपाला
हे गिरिधारी गोविंद गोपाल नंद कुमारा नवनीत चोरा नंद कुमारा नवनीत चोरा हृदय विहारा बड़ा चित्त चोरा हृदय विहारा बड़ा चित्त चोर गोविंद गोपाल हे गिरिधारी गोविंद गोपाल हे गिरिधारी प्रभो गिरिधारी हे गिरिधारी प्रभो गिरिधारी 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 गोवर्धन गिरिधारी 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 मीरा प्रभो गिरिधारी 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 मीरा प्रभो गिरिधारी जय बोलो गोवर्धन गिरिधर लाल की जय. பகவான் கோவர்தனத்தை எடுத்து இந்த கோகுலத்தை காப்பாற்றினான். இப்போ தான் கோவிந்தன்னு பகவானுக்கு பெயர். கான்னா பசுக்கள், அந்த பசுக்களை காப்பாற்றினதுனால கோவிந்தன்னு பேர் ஏற்பட்டது. இந்த இடத்துல அது பிரதானமாக இந்த டயத்தில் ஏற்பட்டது. அதன் பிறகு கிருஷ்ணனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணின பிறகு கோகுலம் க்ஷேமமாக இருந்தது என்று சொல்கிறார். இதில் என்ன காட்டுறாருன்னா, கர்வப்படக்கூடாது என்பதை பகவான் காட்டுறோம். கர்வப்பட்டால் பகவான் கிடைக்க மாட்டான். கர்வம் இல்லாமல் பக்தியாக இருந்ததுன்னா பகவான் ஏற்றுன்றுவான். அந்த பக்தி இருந்தால் போகிறோம், அது எதாக இருந்தாலும் பகவான் ஏற்றுன்றுவான். ஒரு உதாரண கதை சொல்கிறேன். திருச்சம்பரம்னு கேரளாவில் ஒரு இடம் இருக்குது, இந்த பையனூர் கிட்ட. அங்கே தான் பகவான் குவலியாபீடங்கிற யானையை வதம் பண்ணின ரூபத்தில் இருக்கான்னு சொல்கிறார். நிறைய கதைகள், கேரளா க்ஷேத்திரமான கதைகள் இருக்குது. அதனால தான் அந்த சாதாரணமாக கேரளாவில் எந்த உற்சவம் நடந்தாலும் யானை பிரதானமாக உண்டு. நம்ம விரும்பின சொல்லிட்டு இருக்கோம், கஜானாரோபயாமி அஸ்வானாரோபயாமி அக்ஷதையாக போட்டுருக்கோம். அது ஒரிஜினலாகவே கஜத்தில் ஏற்றிடுவா சுவாமியை கஜானாரோபயாமின்னு. அப்போ யானையை வச்சு தான் உற்சவம் நடக்கும். ஆனால் அந்த ஊரில் மாத்திரம் யானை கிடையாது. ஏன்னா அந்த குவலியாபீடங்கிற யானையை வதம் பண்ணின ரூபத்தில் இருக்கான்னு பகவான் சொல்லி அங்கே இருக்கிறதுனால அந்த பக்கம் கொண்டு போக மாட்டான். இதை கேட்காம ஒரு யானை பாகனை கொண்டு போய் கடைசியில் அந்த யானை வதம் பிடிச்சி அது போய் எடுத்துன்னு சொல்லுவாள். அந்த ஊரில் அந்த காலத்தில் பால் பாயசம் ரொம்ப விசேஷம். பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுவா, அப்பம் பால் பாயசம்லாம். அது இதுக்கு யஜ்ஞபத்னி கதை சொல்லும்போது ஞாபகம் வந்தது. அந்த ஊரில் சாதாரணமாக மடப்பள்ளியில் ஸ்திரீகள் போகிறது இல்லை, புருஷால் தான் சமையல் பண்ணுவாள். அதுவும் கேரளாவில் ரொம்ப நியமம் ஜாஸ்தி, குளிச்சுட்டு அப்படியே நேராக மடப்பள்ளியில் ஏறணும்னு. ஆனால் அந்த ஊரில் மாத்திரம் மடப்பள்ளியில் ஸ்திரீகள் அப்பம் தயார் பண்ணி பகவானுக்கு நிவேத்தியம் பண்ணலான்னு சொல்லியிருக்கு. நியமம் இன்றைக்கி இருக்குது. ஒரு அந்தர்ஜனம், அந்த கேரளா ஸ்திரீகள் நம்பூதிரி ஸ்திரீகள் யாராக இருந்தாலும் அவள் குளிச்சுட்டு அவள் அப்பம் தயார் பண்ணலாம். ஏன்னா அந்த ஊரில் ஒருத்தர் அப்பம் தயார் பண்ணின்னு இருக்கார். ஒரு குழந்தை என்ன பண்ணுறது, குழந்தையா இல்லை கிருஷ்ணன் தான் வந்தானே தெரியல, எனக்கு அப்பம் வேணும்னு கேட்டார். இவர் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், இல்லை அப்பம் நிவேத்தியம் மட்டும் தரலாம் சொல்லியிருக்கலாம். இந்த குழந்தைகள்லாம் பகவானுடைய ஸ்வரூபம். இவர் என்ன பண்ணிவிட்டார், அந்த அப்பம் எடுக்கிற அந்த கம்பி வச்சுருக்காரு, அதனாலே சூடு வச்சுட்டார். அந்த குழந்தைக்கு சூடு வச்சுட்டு கடைசியில் நைவேத்தியம் பண்ணுற இடத்துல நம்பூதிரி பார்த்தா கிருஷ்ணன் கையில் அந்த சூடு இருக்குது. இது என்ன கிருஷ்ணா இப்படி இது ஆயிருக்கேன். அப்போ அவர் சொன்னார், இந்த ஒரு குழந்தை ரூபத்தில் அவர் தரமாட்டேன்னு விட்டார். இனிமேல் இந்த மாமா தப்பம் தயார் பண்ண வேண்டாம், அந்த மாமி தயார் பண்ணி கொடுத்தா போகிறோம். இந்த மாமிகள்லாம் நைவேத்தியம் பண்ணும்போது குழந்தை கேட்டால் தனியாக இந்த அப்படி யாருக்கும் தெரியும் அப்படி எடுத்துன்னு பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. தனியாக அதனால் மாமி நைவேத்தியம் பண்ணால் போகிறோன்னு விட்டான் கிருஷ்ணன். இல்லை இன்றைக்கி அந்த ஊரில் மாமி நைவேத்தியம் பண்ணுவாள். அந்த ஊரில் நடந்த சரித்திரம். அதை பால் பாயசம்லாம் நைவேத்தியம் பண்ணுவாள். அந்த ஊரில் பால் பாயசம்லாம் இன்றைக்கி திடீர்னு ஒரு 10 லிட்டர் பால் பாயசம் பண்ணணும்னா 10 லிட்டர் கிடைக்காது. அவள் ஒவ்வொரு யாராத்தில் மாடு வச்சுருக்காலோ முன்னாடியே சொல்லணும், நீங்கள் கொஞ்சம் பால் பாயசம் பகவானுக்கு நைவேத்தியம் பண்ண போகிறேன், நீங்கள் கறந்துக்கிற பாலில் ஒரு ஒரு லிட்டர் எனக்கு தாங்கணும். அவள் வாத்தில் பாத்திரம் வச்சா அவள் கொடுப்பா. அதெல்லாம் வாங்கிட்டு பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணணும். அப்படி பால் பாயசம் நைவேத்தியம் பண்ணுறதுக்காக ஒரு ஆற்றுல பால் வச்சுருக்கா, பாத்திரம் வச்சுருக்கா. அந்த பாட்டி என்ன பண்ணால் பேத்தியை பார்த்து சொன்னால், அந்த கோவில்லேருந்து பால் பாயசத்துக்கு பால் கேட்டுன்னு வருவா, இங்கே ஜாடியில் வச்சுருக்கேன் அதை கொடுத்துருன்னா. இந்த பேத்திக்கு தெரியல, ஒரே ஜாடி ஒரே கூஜா 2 மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி இருக்குது. ஒன்றில் பால் இருக்குது, ஒன்றில் மோர் இருக்குது. இப்போ என்ன பண்ணிட்டா, மோர் கூஜாவை கொடுத்துட்டா. உங்கள் வியாபாரத்தை இன்னும் மேம்படுத்த விளம்பர வண்டி தேவைக்கு எங்களிடம் அணுகவும். 9443554244